Last day class, okay, audit of bank, chapter number 10. Good morning, good morning. எல்லாருக்குமே good morning. Okay, super good morning. Deepak, Selva, எல்லாருக்கும் good morning. சரி, okay, audit of banks, chapter number 10. சும்மா இதில் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு. You just understand what is the legal framework for bank audit. So, நீங்க வந்து you're just an auditor. நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா பேங்க் ஆடிட் எப்படி பண்ணணும்னு தான் பார்க்க போறீங்க. அதனால இது எல்லாமே இந்த கம்ப்ளீட்டா எல்லாமே வந்து எந்த ஆஸ்பெக்ட்ல கொடுத்துருப்பாங்கன்னா, ஒரு பேங்க் ஆடிட் பண்ண போகும்போது வாட் இஸ் இட் வி ஷுட் பேர் அண்ட் மைண்ட், என்னென்னலாம் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும், எப்படி ஆடிட் பண்ணணும், கம்ப்ளீட்டா லீகல் ஃப்ரேம் ஒர்க் எதுக்காக நம்ம வந்து படிக்க போறோம்னா ஃப்ரம் த டைமென்ஷன் ஆஃப் ஆடிட். ஓகே, ஸோ நான் ஒரு பேங்க் ஆடிட் பண்ண போறேன். அங்க போகும்போது நான் பேங்க் ஆடிட் பண்ணணும்னா வாட் ஆர் த திங்ஸ் தட் ஐ ஹேவ் டு நோ, அது அந்த ஆஸ்பெக்ட்ல தான் என்டையர் சாப்டர் இஸ் டிசைன்டு. அதுக்கப்புறம் ஐ வில் கெட் த நாலேஜ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் த பேங்க்ஸ் இன் பிரீஃப். பிரீஃப்னா அந்த குட்டியா பிரீஃப் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. பிரீஃப் கேஸ்னா ஒரு ஷார்ட்டான ஒரு குட்டி பொட்டி. ஓகே, தட் இஸ் கால்ட் அஸ் பிரீஃப் கேஸ். ஸோ இந்த இதில் என்ன சொல்றாங்கன்னா கெயின் த நாலேஜ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் த பேங்க்ஸ் இன் பிரீஃப். ஸோ பேசிக்கா அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது பேங்கோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸும் நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸும் ஒன்னாலாம் இருக்காது. ஓகே, இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸோட பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்கும், இந்த இடத்துல வந்து க்ளோசிங் ஸ்டாக்கு, பர்ச்சேசஸ், சேல்ஸ் அந்த மாதிரி இருக்கும்ல. ஆனால் இங்கே வந்து அப்படி இருக்காது. ஏன் இவங்களோட பிஎன்எல் பேலன்ஸ் ஷீட் அந்த மாதிரி இருக்காதுன்னா, இவங்களை பொறுத்த வரைக்கும் டெபாசிட்ஸ் எல்லாமே உங்களோட லைபிலிட்டி சைடில் இருக்கும். இவங்க யாருக்கெல்லாம் கடன் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் வந்து அசெட் சைடில் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இன்கம் கலெக்டட் ஆன் த லோன்ஸ் அது எல்லாமே உங்களுக்கு இன்கமா வரும். இன்ட்ரெஸ்ட் பெய்ட் ஆன் டெபாசிட்ஸ் எல்லாம் எக்ஸ்பென்சஸா வரும். ஸோ பேசிக்காவே பேங்கோடைய பேலன்ஸ் ஷீட்டோட பேட்டர்னே வந்து மற்ற எந்த டைப் ஆஃப் பிஸ்னஸோடய ஒத்து போகாது. அது ஒரு தனி ரகமா இருக்கும். அந்த ரகத்தை நமக்கு புரிய வைப்பாங்க. ஓகேவா, யூ வில் கெயின் த நாலேஜ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் த பேங்க். ஒரு பேங்கோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல அசெட் லைபிலிட்டி சைடில் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் we will also understand about the audit approach. இப்போ நம்ம வந்து ஒரு பேங்க் ஆடிட் பண்ண போறோம் அப்படின்னா அந்த இடத்துல பிஎன்எல் ஐட்டம்ஸ், அசெட் ஐட்டம்ஸ், லைபிலிட்டி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னு பேசிக்கா ஒரு சில விஷயங்கள் சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறமா they will also talk about advances-னா என்ன, நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ்னா என்னன்னு சொல்லி தருவாங்க. ஓகே, இது ஒன்று இருக்கு. வாட் ஆர் அட்வான்சஸ், வாட் இஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பர்ஃபார்மிங் அசெட், சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பேங்கோட கண் பார்வையில அசெட் அப்படிங்கிறது நான் வெளியில கொடுத்துருக்குற லோன். ஸோ நான் யாருக்காவது ஒருத்தருக்கு லோன் கொடுத்துருக்கேன்னா அவங்க தான் என்னோட அசெட் பேசிக்கலி. கரெக்டா? ஏன்னா நான் வெளியிலேருந்து வாங்கக்கூடிய டெபாசிட்ஸ் எல்லாமே ஒரு பேங்க்குக்கு வந்து லைபிலிட்டி. நான் தான் ஒரு பேங்க் அப்படின்னா வெளியில யார்கிட்ட இருந்தும் நான் ஒரு டெபாசிட் வாங்குறேன் அப்படின்னா தட் இஸ் மை லைபிலிட்டி, ரைட்? ஓகே, தட்ஸ் மை லைபிலிட்டி. இப்ப நான் வந்து அந்த பணத்தை யூஸ் பண்ணி நிறைய பேருக்கு லோன்ஸ் கொடுத்து வச்சிருக்கேன்னா இந்த லோன் வாங்கினாங்கல்ல அவங்க எல்லாம் எனக்கு ரீபே பண்ணணும்ல. இவங்களாம் எனக்கு ரீபே பண்ணாதான் கரெக்டா இருக்கும். ஸோ இவங்க ரீபே பண்ண வேண்டியவங்க எல்லாருமே எனக்கு அசெட் தான். அப்ப இவங்கள யாராவது ஐயோ கடைசி வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் 50 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்காருப்பா, இன்னொருத்தர் 40 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி கடன் வாங்கினவங்க மொத்தம் ஒரு 100 பேர் இருக்காங்க ஒரு பேங்க்குக்கு அப்படின்னா அந்த 100 பேருமே எனக்கு வந்து ஒரு பேங்க்குக்கு வந்து அசெட் தான். ஏன்னா அவங்க they have to give me back. எப்படி வந்து சன்ட்ரி டெட்டார்ஸ் இருப்பாங்கல்ல எல்லா பிசினஸ்க்கும். ஸோ சன்ட்ரி டெட்டார்ஸ் அப்படின்றது என்னது, அந்த பிசினஸ்க்கு சன்ட்ரி டெட்டார் அப்படிங்கிறவங்க வந்து அசெட் தானே. அந்த மாதிரி ஒரு நார்மல் பிசினஸ்க்கு எப்படி சன்ட்ரி டெட்டார்ஸோ அந்த மாதிரி பேங்க்குக்கு மெஜாரிட்டி ஆஃப் த அசெட் அப்படிங்கிறது இந்த லோன்ஸ் வாங்கினவங்க தான். இவங்கள சில பேர் வந்து இனிமே நம்மளால பேங்க்குக்கு பணத்தை பே பண்ணவே முடியாது, நம்ம பேங்க்ரப்ட் ஆயிட்டோம், இல்லை இன்ஸ்டால்மெண்ட் ஆயிட்டோம், இல்ல நம்ம கிட்ட பணம் வாங்கியிருக்காங்க இல்லையா அவங்க வந்து அவங்களோட பிசினஸ்ல ஏதோ ஒரு லாஸ் ஆயிடுச்சு. ஸோ பேங்க் வந்து பேங்க்குக்கு என்ன தெரிய வருதுன்னா இந்த ஒரு 10% ஆஃப் த டோட்டல் லோன்ஸ் நீங்க இஷ்யூ பண்ணிருக்கீங்களா அதுல ஒரு 10% ஆஃப் த பீப்புள் வந்து தே வில் நாட் பி ஏபிள் டு பே பேக் டு யூ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பேங்க்குக்கு என்ன தோணுது, ஐயோ இவங்களாம் என்னோட அசெட் ஆச்சு, இவங்கெல்லாம் பே பண்ணாம போயிட்டா நான் என்ன பண்றது, வாட் வில் ஐ டூ அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போதுதான் என்னுடைய அசெட் எல்லாம் எப்ப நான் பர்ஃபார்மிங் அசெட்டா மாறும் அப்படின்னா எனக்கு பணம் கொடுக்க வேண்டியவங்க எல்லாரும் என்னோட அசெட். நான் யாருக்கெல்லாம் கடன் கொடுத்துருக்கேன்னு அவங்க எல்லாரும் என்னோட அசெட். ஸோ அவங்கள யாராவது எனக்கு பணம் கொடுக்க முடியாத சூழ்நிலை வரும் பொழுது தட் இஸ் கால்ட் அஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட். ஓகே, ஸோ அதுதான் வந்து என்பிஏ. பேசிக்கா தெரிஞ்சிருக்கலாம், பட் ஸ்டில் சில பேருக்கு அது தெரியாது. வாட் இஸ் என்பிஏ? எப்போ பார்த்தாலும் என்பிஏ என்பிஏன்னு பேசுறாங்களே, என்ன என்பிஏனா நான் ஒருத்தருக்கு வழங்கி இருக்கக்கூடிய கடன் அப்படிங்கிறது எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அசெட், பிகாஸ் தே பே மீ பேக் அலாங் வித் இன்ட்ரெஸ்ட். ஸோ தட் இஸ் மை அசெட் ஆக்சுவலி. எப்படி நார்மல் பிசினஸ்க்கு சண்டே டெட்டாஸ் அசெட்டோ எனக்கு இவங்க அசெட்.
when they're not paying me back, they become my non-performing asset அப்படின்னு சொல்றாங்க. So that will be அதை வந்து பேங்க் ஆடிட்டோட கான்டெக்ட்ல நம்ம அதை வந்து படிச்சு தெரிஞ்சுப்போம். ஓகே, அட்வான்சஸ்ன்றது நம்ம லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ், வெளியில வந்து ஒருத்தருக்கு பணத்தை கடனுக்கு கொடுக்குறோம்ல, ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அட்வான்சஸ். அந்த அட்வான்ஸ் கூட திருப்பி வரவே வராதுன்னு போது தட் இஸ் கால்ட் அஸ் நான் பெர்ஃபார்மிங் அசெட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் இது எல்லாத்தினுடைய ப்ராக்டிகாலிட்டியை வில் அண்டர்ஸ்டாண்ட் த்ரூ எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் கேஸ் ஸ்டடிஸ்ன்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ நவ் வித்வுட் எனி ஃபர்தர் டிலே வில் கெட் இன் டு சாப்டர் ஓவர்வியூ. சாப்டர் ஓவர்வியூல என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்களாம், அதுக்கப்புறம் பேங்கோட ஆப்ரேஷன்ஸ். பேங்கோட ஆப்ரேஷன்ஸ் என்னப்பா இருக்கும், பேசிக்காவே பேங்க் ஆப்ரேஷன்ஸ் வந்து ஒன்று எல்லார்கிட்ட இருந்து டெபாசிட்ஸை கலெக்ட் பண்றது, இன்னொன்று எல்லாருக்கும் லோனை கொடுத்து அதுல இருந்து ஒரு வட்டியை வாங்கிக்கிறது. இதுதான் அவங்களோட மேஜரா மெயினான பிஸ்னஸ். இதை தாண்டி அவங்களுக்கு வந்து சப்ளிமெண்டரி பிஸ்னஸ் நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் லாக்கர் ஃபெசிலிட்டி கொடுக்கறதா இருக்கலாம், டிமாண்ட் டிராஃப்ட் எடுத்து கொடுக்கறதா இருக்கலாம், ஒரு லெட்டர் ஆஃப் கிரெடிட் எடுத்து கொடுக்கறதா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அதர் ஃபீச்சர்ஸ் ஒரு அதர் சர்வீசஸ் வந்து பேங்க் நமக்கு நிறைய பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் பேங்கோட மேஜர் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் சப்ளிமெண்டரி ஆப்ரேஷன்ஸ். மற்றபடி அக்கௌண்டிங் சிஸ்டம் ஆஃப் பேங்க், அவங்களோட அக்கௌண்டிங் சிஸ்டம் மெயின்டைன் பண்றது எப்படி, அவங்களோட பேலன்ஸ் ஷீட் அண்ட் பிஎன்எல் அக்கௌண்ட் எப்படி இருக்கும், அதை பத்தி they'll talk. அதுக்கப்புறம் நீங்க பேங்க் ஆடிட் பண்ண போறீங்க அப்படின்னா வாட் கைண்ட் ஆஃப் அப்ரோச், நம்ம எந்த மாதிரி அப்ரோச் எடுக்கணும், பேங்க் ஆடிட்டை நம்ம எப்படி பண்ணணும், பேங்க் ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்கும் போது நம்ம வந்து அந்த பேங்க் ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்கும் போது அதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கணும். ஏன்னா இப்போ நார்மலான ஒரு ஆடிட் ரிப்போர்ட் அப்படின்னா அது எஸ்ஏ 700 ஃபாலோ பண்ணா போதும், அதுல இருக்க ஹெட்டிங்ஸ் அதை ஃபாலோ பண்ணி நார்மல் ரொட்டீன் நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ நார்மல் ரொட்டீனும் பேங்க்கும் ஒன்றும் கிடையாது, அதே மாதிரி நார்மலான ரொட்டீனும் இன்சூரன்ஸும் ஒன்றும் கிடையாது. அதனாலதான் இங்க பேங்க் ஆடிட்டை வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் நாட் லைக் ஏதோ ஒரு ஆடிட் மாதிரி இதுவும் ஒரு ஆடிட் அப்படின்றது கிடையாது. Bank audit is very special. It requires a special knowledge. It requires special understanding about the balance sheet and P&L account of the bank. இதெல்லாமே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டை போட்டு நம்ம கத்துக்கிட்டா மட்டும்தான் நம்மளால இந்த ஆடிட்டை பண்ண முடியும். And then they are also talking about advances and their audit. So advancesனா இங்கே நம்ம வெளியில யார் இருக்கலாம் கடன் கொடுத்துருக்கோம், that is advances. ஸோ அதனோட ஆடிட் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அந்த ஆடிட் வந்து ஆக்சுவலி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஒரு கம்பெனிக்கு வந்து சேல்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டோ இது வந்து சேல்ஸ் மாதிரி. ஸோ டோட்டல் சேல்ஸை வந்து யூஸ்வலி ஒரு நார்மல் பிஸ்னஸ் வந்து கடனுக்கு விற்கவே இல்லை, தெர் இஸ் நோ கிரெடிட் சேல், கேஷ் சேல் மட்டும்தான் அப்படின்னா அவங்களால என்ன பண்ண முடியும்னா அவங்களோட என்டையர் ப்ராடக்டை வந்து கேஷ்க்கு இமீடியட்டா வித்துற முடியும், உடனே கேஷ் கைக்கு வந்துடும், ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிடுவாங்க. பட் பேங்க்குக்கு அப்படி கிடையாது, அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை இன்னொருத்தருக்கு கொடுத்த பணத்தை விட அதிக பணத்தை வசூலிக்கிறது தான் அவங்களோட பிசினஸ்னுடைய மாடலே. அப்படி இருக்கும் போது நீங்க பணத்தை கொடுத்து உடனே எப்படி பணம் வாங்க முடியும், மற்ற பிசினஸ் மாதிரி பொருள் இருக்க பொருள் வந்து 100 ரூபாய், பொருளை கொடுத்துட்டு உடனே 100 ரூபாய் பணம் வாங்குற பிசினஸ் கிடையாது பேங்க்ங்கிறது. பேங்க்ன்றது இவங்க கிட்டே பணம் இருக்கு, பணத்தை கொடுத்து பணத்தை வாங்குற விஷயம். அப்படின்னும் போது அட்வான்சஸ் எப்படி நீங்க கொடுக்குறீங்க, எத்தனை டென்யூருக்கு கொடுக்குறீங்க, என்ன பர்சன்டேஜ்க்கு கொடுக்குறீங்க, என்ன பேபேக் டைம், டியூ டேட் என்ன, ஓகேவா. ஸோ இது எல்லாமே இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். அதனால தான் அட்வான்சஸ் அண்ட் தேர் ஆடிட் வந்து நம்ம ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக படிக்கணும். அண்ட் தென் வீல் ஆல்சோ டாக் அபவுட் ஆடிட் ஆஃப் ரெவென்யூ ஐட்டம்ஸ். ஸோ நீங்க ரெவென்யூ ஐட்டம்ஸ் இந்த சென்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் நீங்க வெளியில கொடுக்குறீங்க, அது எப்படி நீங்க கலெக்ட் பண்றீங்க, ஓகேவா, அதுல எப்படி இன்ட்ரெஸ்ட் நீங்க எப்படி வந்து கால்குலேட் பண்றீங்க, பேட் டெட்ஸ்னா எப்படி அதை கண்டுபிடிப்பீங்க, இது எல்லாமே வில் கம் அண்டர் அட்வான்சஸ் அண்ட் ஆடிட் ஆஃப் ரெவென்யூ ஐட்டம்ஸ்ன்றது. மோஸ்ட் ஆஃப் த ரெவென்யூ ஐட்டம்ஸ் ஹேப்பன்ஸ் டு பி அட்வான்சஸ் தான், பிகாஸ் நமக்கு வெளியில கொடுத்துருக்கிற அட்வான்ஸ் பணம் தான் நமக்கு ரெவென்யூவுமே கூட. அதனால தி வில் டெல் யூ. பட் இதுல என்னன்னா, ஏன் ரெவென்யூ ஐட்டம்ஸ் நம்ம தனியா பார்க்கணும்னா, நம்ம ஒரு பிசினஸ் ரன் பண்றோம்ல, பேங்க் பிசினஸ் அப்படின்னு ரன் பண்றோம் இல்லையா, அதுல வந்து உங்களுக்கு எல்லாமே அட்வான்சஸ் தான். அட்வான்சஸ்லேருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இன்கம் மட்டும்தான் நமக்கு வந்து இன்கம் அப்படின்னு கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நீங்க டிடி எடுத்து கொடுக்குறீங்க, லெட்டர் ஆஃப் கிரெடிட் எடுத்து கொடுக்குறீங்க, செக் புக் இஷ்யூ பண்றீங்க, மினிமம் பேங்க் பேலன்ஸ் இல்லைன்னா யூஆர் ரெடியூசிங் மணி, அதுக்கப்புறம் பர் மந்த்துக்கு வந்து ஒரு 3 times தான் ஏடிஎம் யூஸ் பண்ணணும். அர்பன் ஏரியாவா இருந்தா, ரூரல் ஏரியாவா இருந்தா ப்ராபப்ளி ஒரு 5-6 times எடுக்கலாம், அதுக்கு மேல போனா யூ கலெக்டிங் தி சார்ஜஸ் ஃபார் இட். மொபைல் பேங்கிங், எவ்ரி டிரான்சாக்ஷன்ஸ் ஆஃப் ஆர்டிஜிஎஸ், நெஃப்ட், நீங்க போய் கேஷா வித்ட்ரா பண்ணணும், அதுக்கு ஒரு கன்வீனியன்ஸ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட சார்ஜஸை உங்களோட கிளைண்ட்ஸ் மேல யூஆர் இம்போசிங். So for all these charges that you impose on your clients pay the service fee, right?
ஸோ இந்த சர்வீஸ் ஃபீ எல்லாமே வந்து ரெவென்யூ ஐட்டம்ஸ்ல வரும். ஸோ அட்வான்சஸை பத்தி நம்ம படிக்க வேண்டியது இட்ஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட். பிகாஸ் நீங்க அட்வான்சஸை பத்தி படிக்கும் போது ஒரு பேங்க் அப்படின்னா எல்லாருமே நினைக்கிறது நம்ம அட்வான்ஸ் கொடுக்குறோம், லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் கொடுக்குறோம், அதுல இருந்து we are collecting இன்ட்ரெஸ்ட் மணி, ஸோ இதுதான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் அது கிடையாது. அது மட்டுமே ஒரு பேங்க்குக்கு ரெவென்யூ இல்லை. அதை தாண்டி ஏகப்பட்ட ரெவென்யூ மாடல் அவங்க கிட்ட இருக்கு. ஸோ சிம்பிளி புட் செக் புக் இஷ்யூ பண்றதுல இருந்து எல்சி வரைக்கும், தட் இஸ் லெட்டர் ஆஃப் கிரெடிட் வரைக்கும் ஏகப்பட்ட மாடல். ஒரு லாக்கர் ஃபெசிலிட்டி எடுத்துக்கோங்க, அதுக்கு இவ்வளோ டெபாசிட் பணம் பே பண்ணணும் நம்ம. ஓகே, சில இடத்துலலாம் வந்து இயர்லி பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு, சில இடத்துல டெபாசிட்டும் எடுக்கணும், இயர்லி பேமெண்ட்டும் பண்ணணும். ஸோ டிபெண்ட்ஸ். ஸோ நிறைய வகையில நமக்கு பேங்கோட சர்வீசஸ் தேவைப்படுது. அதுக்கு we are paying them the service charges. The service charges that the common public pays, that becomes their revenue items. அதுதான் இதை பத்தி தான் they're going to talk. Samir will usually have a story of his own. அதை நீங்க ஒரு தடவை படிச்சுக்கலாம். and then இதெல்லாம் சும்மா நார்மல், இதெல்லாம் வந்து பெருசா இன்ட்ரோடக்ஷன்லாம் விட்டுருங்க. ஸோ here come here. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா they talk about different types of bank. பேங்க்ல என்னென்ன different types of bank இருக்கு அப்படின்னு ஐ ஹோப் இதை பத்தி உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்னு நினைக்கிறேன். கமர்ஷியல் பேங்க்ஸ், ரீஜனல் ரூரல் பேங்க், கோஆபரேட்டிவ் பேங்க், டெவலப்மெண்ட் பேங்க் அண்ட் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், எல்லா பேங்க்குமே கிட்டத்தட்ட ஒரே வேலையை தான்ப்பா செய்யுது. என்ன அப்படின்னா, பணம் இருக்கிறவன்ட்டு நிறைய டெபாசிட்டை வாங்கிக்குது, யாருக்கெல்லாம் வந்து கடன் தேவைப்படுதோ அவங்களுக்கு கடன் கொடுக்குது. இது ரெண்டு தான் அது மாத்தி மாத்தி செய்யுதே தவிர, அது கமர்ஷியல் பேங்கா இருந்தாலும், கோஆபரேட்டிவ் பேங்கா இருந்தாலும், ரீஜனல் ரூரல் பேங்கா இருந்தாலும், பேமெண்ட் பேங்கா இருந்தாலும், ஆல்மோஸ்ட் எல்லாருமே இதை தான் செய்யறாங்க. பட் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும், அவ்வளவுதான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரீஜனல் ரூரல் பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல நீங்களும் நானும் போயிட்டு ஒரு டெபாசிட் மெயின்டைன் பண்றதோ இல்ல ஒரு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றதோ கஷ்டம். பிகாஸ் அவங்களுக்கு டெபாசிட்ஸ் எல்லாமே ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்தோ, ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருந்தோ, இல்ல மற்ற ஆர்கனைசேஷன்ஸ் கிட்ட இருந்தோ, இல்ல கவர்மெண்டல் என்ன சொல்றது கவர்மெண்டல் விங் கிட்ட இருந்தோ வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் அவங்க அதை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காக அவங்க வந்து லோன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா, இதுதான் தே டூ. ஸோ பேசிக்கலி நீங்களும் நானும் ஆர்ஆர்பியில் போயிட்டு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. ஓகேவா, நீங்க சும்மா கூகுளில் போட்டு பாருங்க. கேன் வி ஓப்பன், ஓகே I'll just tell you, can we open account in RRB? அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னா, yes, you can open a bank account with a regional rural bank. RRBs are specifically designed to provide banking services in rural areas, and they offer various types of accounts, including basic savings bank deposit accounts, which have no minimum balance requirements. Okay. மார்ஜினல் ஃபார்மர்ஸ்க்கு ரூரல் ஏரியாஸ்ல நீங்க இருந்தீங்கன்னா மட்டும் உங்களுக்கு அக்கவுண்ட் ஓபன் பண்ண முடியும். அதுவும் வந்து they are saying that, so இதெல்லாமே சொல்றாங்க. ஆர்ஆர்பி அப்படின்னா only in rural areas and only for ஃபார்மர்ஸ்க்கு மட்டும். அதுவும் வந்து என்ன சொல்றாங்கன்னா, மார்ஜினல் ஃபார்மர்ஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம போயிட்டு நம்மள, அதாவது நான் என்ன சொல்றேன்னா, ரூரல் ஏரியால இருக்கிறவங்களை தவிர ஒரு அர்பன் ஏரியால நம்ம இருக்கோம், நம்ம சென்னையில இருக்கோம், நம்ம வந்து இது ஒரு இடத்துல மந்த்லி ஒரு 1 lakh சேலரியில இருக்கோம் அப்படின்னா, நம்மள மாதிரி இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் பீப்புள் அந்த இடத்துல போயிட்டு ஓப்பன் பண்ண முடியுமா, ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. இன்னொன்னு வந்து ஒரு மார்ஜினல் ஃபார்மர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அந்த மார்ஜினல் ஃபார்மர் வந்து ஆர்ஆர்பிக்கு வராருன்னு வச்சுக்கோங்க, அவரை நாங்க டெபாசிட் போட வருவாரு, அவருங்க லோன் எடுக்க தான் வருவாரு. ஸோ மெஜாரிட்டி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரு மார்ஜினல் ஃபார்மர்னா என்னன்னா, ஒரு 100 ரூபாய் கையில வச்சுக்கிட்டு அதை வச்சு ஒரு ஃபார்மிங் பண்ணி அதுல இருந்து 110 ரூபாய் எடுக்கிறாருல்ல, மார்ஜினல் ஃபார்மர்னா 100 ரூபாய் போட்டு 110 ரூபாய், அதாவது ஒரு அமௌண்ட் போட்டு அதுல இருந்து எக்ஸ்ட்ரா 5 10 அவ்வளவுதான் அவங்களோட எபிலிட்டி அப்படின்னா, அவங்க பேர் தான் வந்து மார்ஜினல் ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1 கோடி ரூபா போட்டு 2 கோடி ரூபா எடுக்கிறாங்கன்னா அவங்களாம் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் கிடையாது, பல்க் ஃபார்மர்ஸ். ஸோ பேசிக்கா வந்து மார்ஜினல் ஃபார்மர்ஸ்க்காக தான் இந்த ரீஜனல் ரூரல் பேங்க். ஸோ உங்களை மாதிரி என்ன மாதிரி நார்மலான ஒரு அர்பன் ஏரியால இருக்கக்கூடியவங்க நேரடியாக போய் ஆர்ஆர்பியில ஓப்பன் பண்ண முடியுமான்னு கேட்டால் ஓப்பன் பண்ண முடியாது. இன்னொன்று, ரூரல் ஏரியால இருக்கிற ஃபார்மர்ஸ் வந்து இங்க டெபாசிட் பணம் கொடுத்து அந்த டெபாசிட் பணத்தை வச்சா இவங்க வந்து எல்லாருக்கும் ஒரு லோன் கொடுக்க போறாங்க அப்படி கேட்டால் கிடையவே கிடையாது. ஏன்னா ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் லோன் தான் அதிகமா தேவையே தவிர அவங்களால பெரிய அளவுல டெபாசிட்ஸ் அங்கே மெயின்டைனே பண்ண முடியாது. இப்ப அர்பன் ஏரியால நார்மலான ஒரு கமர்ஷியல் பேங்க்லன்னு வச்சுக்கோங்களேன், பணம் இருக்கிறவன் டெபாசிட் வைப்பான், பணம் இல்லாதவன் லோன் எடுத்துட்டு போவான். ஆனா ஆர்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் இல்ல ரூரல் ஏரியால இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் தான் அங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிற ஃபார்மர்ஸ் அங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி டெபாசிட்ஸ் வைக்கிறத எடுத்தா இன்னொருத்தருக்கு லோனா கொடுக்குறோம் கிடையவே கிடையாது. அதனால தான் நான் சொன்ன மாதிரி
ஆர்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே டெபாசிட்ஸ் முழுக்க முழுக்க ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து வரணும், அதை தான் மறுபடியும் இல்லாத ஃபார்மர்ஸ்க்கு நம்ம லோனா கொடுப்போம் அப்படிங்கிறது கிடையாது. அவங்களுக்கு பேசிக்கான பல்கான டெபாசிட்ஸ் வில் கம் ஃப்ரம் அதர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். இதை தவிர கமர்ஷியல் பேங்க்ஸ் உங்களுக்கே தெரியும், ஹெச்டிஎஃப்சி அப்படி இல்லைன்னா வந்து நார்மலா, அதாவது கமர்ஷியல் பர்பஸ்க்காக நாங்க என்ன பண்றோம், யார்கிட்ட எல்லாம் பணம் இருக்கோ அவங்க கிட்ட டெபாசிட் வாங்கிக்கிறோம், யாருக்கெல்லாம் பணம் இல்லையோ அவங்களுக்கு எல்லாம் பணம் கொடுக்கணும், அவ்வளவுதான். எங்களுக்கு வேற எந்த கோட்பாடுமே கிடையாது. வி ஹேவ் நோ அதர் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் கமர்ஷியல் பேங்க். கோஆபரேட்டிவ் பேங்க், கோஆபரேட்டிவ் பேங்க் உங்களுக்கு தெரியும்ல, கோஆபரேட்டிவ் பேங்க்ன்றது அமூல் மாதிரி, இல்லைன்னா வந்து டெய்ரி ஃபார்மர்ஸ் எல்லாரும் ஒன்னா செய்யறாங்க, டெய்ரி ஃபார்மர்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு பேங்க் ஓபன் பண்றாங்க, ஓபன் பண்ணி இல்லை டெபாசிட் மெயின்டைன் பண்றாங்க. அவங்களுக்குள்ள வந்து டெய்ரி ஃபார்மர்ஸ்க்கு என்னென்ன பண தேவைகள் ஏற்படுதோ அவங்களுக்குலாம் வந்து லோன் கொடுப்பாங்க. ஸோ இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா கோஆபரேட்டிவ் பேங்க், ஒரு தொழில் சார்ந்தோ இல்லை ஒரு ப்ரொஃபஷனை சார்ந்தோ இல்லை ஏதோ ஒரு கம்யூனிட்டியை சார்ந்தோ, ஓகே, இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கோஆபரேட்டிவ் பேங்க் ஆரம்பிப்பாங்க, அது பேஸ் பண்ணி நடத்துவாங்க. அதுல வந்து யார் வேணாலும் போய் அந்த கோஆபரேட்டிவ் பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா கிடையாது. மேஜர் யார் வேணா டெபாசிட் யார் வேணா போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து டெய்ரி ஃபார்மர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு பேங்க் ஓபன் பண்றீங்க அப்படின்னா அங்க நீங்க ஆக்சுவலி எதுக்காக அந்த பேங்க் ஓபன் பண்றீங்க, நலிவடைந்த இல்லைன்னா யாருக்கெல்லாம் ரொம்ப அதிகமா தேவைப்படுதோ, பணம் தேவைப்படுதோ அந்த மாதிரி டெய்ரி ஃபார்மர்ஸ்க்கு லோன் கொடுக்கறதுக்காக அந்த பேங்கை நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க. அந்த மாதிரி பேங்க் ஸ்டார்ட் பண்ணும்போது டெபாசிட்ஸ் வாங்குறது அந்த பேங்க் யார்கிட்ட வேணா வாங்கிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் போறேன், நானும் டெய்ரி ஃபார்மரா கிடையாது, நான் ஒரு டீச்சர், நான் போறேன் அக்கௌண்ட் ஓபன் பண்றேன், அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம், டெபாசிட் வைக்கணும் வச்சுக்கலாம். பட் லோன் எனக்கு அந்த இடத்துல கிடைக்குமான்னு கேட்டா ரொம்ப கஷ்டம். பிகாஸ் அவங்க ஆரம்பிச்சிருக்கிறது கோஆபரேட்டிவ் பேங்க். அந்த கோஆபரேட்டிவ் பேங்க் ஆரம்பிக்கும் போது அவங்க டெய்ரி ஃபார்மர்ஸ்க்காக தான் அவங்க அந்த லோனே கொடுப்பாங்க, எனக்குலாம் கொடுக்க மாட்டாங்க. பட் நாங்க போய் டெபாசிட் வச்சுக்கலாமான்னு கேட்டா வச்சுக்கலாம். அந்த மாதிரி பேமெண்ட்ஸ் பேங்க்ல தெரியல, ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க்ல இருக்கலாம் அந்த மாதிரி. ஸோ தீஸ் ஆர் தி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேங்க். டெவலப்மெண்ட் பேங்க்லாம் இருக்குல்ல, ஹெச்டிஎஃப்சி எல்லாம் கூட ஆரம்பத்துல டெவலப்மெண்ட் பேங்கா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா, எப்படி டெவலப்மெண்ட் பேங்கா ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஹவுசிங் டெவலப்மெண்ட்காக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஹவுசிங் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷன் அப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஹெச்டிஎஃப்சி எல்லாம் இப்பெல்லாம் ஒரு ஃபுல் ஃபிளட்ஜ் கமர்ஷியலாவே மாறி இது வந்து இயங்கிட்டு இருக்கும். ஓகேவா, ஸோ டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் இருக்கு. எப்படின்னா வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் இப்போ ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படி இல்லையா, ஹவுசிங் டெவலப்மெண்ட் பேங்க், அந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் ஏரியாவை டெவலப் பண்றதுக்காக ஒரு பேங்கை நம்ம இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா those banks are called as development banks. ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் எப்படி இருக்கும்னா அவங்க வந்து பெரிய பெரிய ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டாட்டாக்கே கடன் கொடுக்கறது, அப்படி இல்லை ரிலையன்ஸ் அம்பானிக்கே கடன் கொடுக்கறது, அந்த மாதிரி மிட்டல் குரூப்க்கு கடன் கொடுக்கறது, அந்த மாதிரி பெரிய பெரிய கார்பரேட் கிளைண்ட்ஸ்க்கெல்லாம் அவங்க வந்து கடனே கொடுக்க மாட்டாங்க. அவங்களோட மேஜர் லோனே பார்த்தீங்கன்னா ஒரு 25 to 50 lakhs தான் இருக்கும். அதுக்கு மேலே அவங்க யாருக்கும் கடனே கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஸ்மால் ஃபினான்ஸை மட்டுமே டார்கெட் பண்ணி ஸ்டார்ட் பண்ற பேங்க்ஸ் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் அ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ல நீங்க அங்கங்க ஏதாவது ஹோர்டிங்ஸ் பார்த்துருப்பீங்க சில பேங்க், இவ்வளவுதான். ஸோ இதை பத்தி அவங்க சொல்றாங்க. ஸோ கமர்ஷியல் பேங்க்ஸ்னா என்னது, இது வந்து நீங்க மெயின் எக்ஸாம்ல இதுல இருந்து பெருசா கொஸ்டின்ஸ் வர போறது இல்லை, எம்சிக்யூல வந்தா உண்டு, இல்லைன்னா பெருசா ஒண்ணுமே இருக்காது. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இதுல பெரிய அளவுல கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க வேண்டாம். நான் ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன்னா, நாளைக்கு நீங்க ஆடிட் பண்ண போகும்போது ஒரு ஆர்ஆர்பிக்கு போறீங்க, இல்ல கோஆபரேட்டிவ் பேங்க்கு ஆடிட் போறீங்க, ஓகே, இல்ல ஒரு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், ஜனா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கு ஆடிட் போறீங்க அப்படின்னா யூ ஷுட் பேசிக்கலி நோ இவங்களா யாரு என்ன ஏதுன்னு. அதுக்காக நம்ம சொல்றோமே தவிர மெயின் எக்ஸாம்ல இதுல இருந்து எம்சிக்யூஸ் ஏதாவது வரலாமே தவிர டிஸ்கிரிப்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வர்றது ரொம்ப ரேர். ஏன்னா இதெல்லாம் கொஸ்டினா கொடுக்குற அளவுக்கு அவன் முட்டாள் கிடையாது. இதை விட ரொம்ப இம்பார்ட்டன்டான ஏரியாஸ் கொஸ்டின்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய ஏரியாஸ் இருக்கு, அதை விட்டுட்டு இதுக்கு வரவே மாட்டாங்க. ஸோ பேசிக்கா இதை சும்மா ஒரு ரேண்டமா அப்படியே ஒரு தடவை ஸ்கேன் பண்ணிக்கிட்டா போதும் நம்ம படிக்கிறதுக்கு. ஸோ கமர்ஷியல் பேங்க்ஸ்ன்னு சொல்லும் போது பேங்கோட ரெண்டு இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட், ஒன்று வந்து என்னன்னா அக்செப்டிங் த டெபாசிட்ஸ், இன்னொன்று என்ன அப்படின்னா லெண்டிங் லோன்ஸ். அவ்வளோதான், இது ரெண்டு தான். லெண்டிங் லோன்ஸ்ன்றதுக்கு பதிலாக அவங்க என்ன போட்டிருக்காங்க, கிராண்டிங் தி அட்வான்சஸ் போட்டிருக்காங்க, அவ்வளோதான். அடுத்தது ரீஜனல் ரூரல் பேங்க். நான் சொன்ன மாதிரி பேசிக் பேங்கிங் ஆஃப் ரூரல் ஏரியாஸ் அதை வந்து மீட்டப் பண்ணுது. எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, பஞ்சாப் கிராமின் பேங்க், திரிபுரா கிராமின் பேங்க், அலகாபாத் பேங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கோஆபரேட்டிவ் பேங்க் நான் சொன்ன மாதிரி ஒரு டெய்ரி ஃபார்மிங்கோ இல்ல ஹார்டிகல்ச்சர் பண்றவங்களுக்கோ இல்ல அக்ரிகல்ச்சர் பண்றவங்களுக்கோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்டிகுலர் பிசினஸ், அதாவது ஏதாவது ஒரு பர்டிகுலர் தொழில் சார்ந்த ஒரு கும்பல், அவங்க ஒரு 100 பேர் 200 பேர் சேர்ந்து ஒரு பேங்க் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அங்க யார் வேணா டெபாசிட் பண்ணலாம். பட் லோன்ஸ் வந்து வில் பி கிவன் டு ஒன்லி தேர் கம்யூனிட்டி. கம்யூனிட்டி அப்படின்னா இந்த இடத்துல கம்யூனிட்டி மீன்ஸ் என்னன்னு கேட்டா ஒரு டெய்ரி ஃபார்மர்ஸ், ஹார்டிகல்ச்சர், செரிகல்ச்சர் இதை பண்றவங்க மட்டும்தான். இல்லைன்னா வந்து அது பேர் என்ன, காஞ்சிபுரம்ல பண்ணுவாங்களே ஹேண்ட்லூம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அவங்க எல்லாரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ
அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி மட்டும்தான் அங்கேருந்து லோன்ஸ் வாங்க முடியும் அப்படின்னு. அடுத்தது பேமெண்ட்ஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, தீஸ் ஆர் த நியூ டைப்ஸ் ஆஃப் பேங்க். ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க் மாதிரி ரீசென்ட்லி இன்ட்ரடியூஸ்டு பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னா பேமெண்ட்ஸ் பேங்க் தான். தேர் அலவுட் டு அக்செப்ட் த டெபாசிட்ஸ், ரெஸ்ட்ரிக்டட் லெவலில் டெபாசிட்ஸ் அலோவ் பண்ணிக்கலாம். ஆனால் அவங்களால கிரெடிட் கார்ட்ஸோ லோன்ஸோ இஷ்யூ பண்ண முடியாது. பிகாஸ் இவங்க மேஜராக பேமெண்ட்ஸ் பேங்க் மட்டும் தான், பேமெண்ட் ஜிபே மாதிரி பேமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பட் அவங்க டெபாசிட் பண்ணிக்கலாம், அவங்க டெபாசிட் பண்ண பணத்தை ஏடிஎம்ல வித்ட்ரா பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இன்டர்நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங் அதெல்லாம் உண்டு. பட் லோன்ஸ் இஷ்யூ பண்ற அளவுக்கு இன்னும் பெருசா அவங்களுக்கு அங்கீகாரம் வழங்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ்னா ஏதோ ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியல்னா இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் பேங்க் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. சிட்பில இருக்குல்ல, ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க், அப்புறம் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா IDBI, அப்புறம் IFC இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இந்த மாதிரி நிறைய டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் இருக்கு. அதுக்கடுத்து ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். வாட் இஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்? ஈக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். இவங்களாம் என்னன்னா எப்படி சொல்றது, இவங்க வந்து எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்காங்கன்னா ஃபோக்கஸ்டா ஸ்டார்ட் பண்றதுக்கு. இப்ப எப்படி வந்து ரூரல் ஏரியாக்குன்னா ஒரு தனி பேங்க் இருக்கு, அதே மாதிரி வந்து கோஆபரேட்டிவ்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு தனியா ஒரு டார்கெட் இருக்குல்ல, அந்த மாதிரி பண தேவைகளே இன்னைக்கு 25,000 ரூபாய் கடன் இருந்தா. இப்போ நான் ஒரு நாள் என்ன பண்ணேன்னா மீன் மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன். எங்கன்னா பட்டினப்பாக்கம்ல. ஸோ வி வேர் டு பாரிஸ் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது வி கேம் த்ரூ பட்டினப்பாக்கம்ல பெரிய மீன் சந்தை இருந்துச்சு. எனக்கு மீன் வந்து சாப்பிட பிடிக்குதோ இல்லையோ, அதை பார்த்து பர்ச்சேஸ் பண்ண, ஷாப்பிங் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஐம் நாட் சச் அ ஃபிஷ் லவர்லாம் கிடையாது நான், ஓகேவா. பட் ரொம்ப பசியா இருக்கும் போது ஒரு ஃபிஷ் ஃப்ரை நான் சாப்பிடுவேன். பட் வந்து ஐம் நாட் அ ஃபிஷ் பர்சன், ஐம் அ மீட் பர்சன், ஓகேவா. ஐம் a vegetarian person. Yes, I'm actually vegetarian. You can call me vegetarian. ஏன்னா நான்லாம் வாரத்துல 6 to 7 days கூட நீங்க எனக்கு வெஜிடேரியன் கொடுத்தீங்கன்னா நான் சாப்பிடுவேன். ரொம்ப ரேரா தான் நான் வந்து நான்வெஜ் சாப்பிடுவேன். பட் மோஸ்ட் ஆஃப் த நான் வெஜிடேரியன்ஸ் நீங்க பாருங்க, தே டாக் அ லாட் அபவுட் நான் வெஜிடேரியன். பட் அவங்களோட ஃப்ரீக்வன்சி ஆஃப் நான் வெஜிடேரியன் எப்போ சாப்பிடுவாங்க நீங்க கேட்டு பாருங்க. வீக்லி ஒன்ஸ் ஆர் 2 weeks ஒன்ஸ் தான் சாப்பிடுவோமே. ஆனா அதுல என்னன்னா, என்னமோ அந்த ஒரு நாள் சாப்பிடுறத நம்ம வந்து க்ளோரிஃபை பண்ணி அது என்ன ஆயிடுதுன்னா, என்னமோ நாங்க ஒரு நாளைக்கு ஒரு முட்டை இல்லாம நாங்க சாப்பிட மாட்டோம், இல்லைன்னா ஒரு நாளைக்கு ஒரு பகல்ல வந்து ஒரு 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 நாளைக்கு ஒரு வேளையாவது எங்களுக்கு நான்வெஜ் இருக்கணும், அந்த ரேஞ்சுக்கு நானே நம்மளே இப்ப க்ளோரிஃபை பண்ணி பேசுறோமோன்னு எனக்கு தோணும். பட் இன் ரியாலிட்டி வீட்டுல வந்து கறி கொதிக்கிறது பாத்தீங்கன்னா வாரத்துல ஒரு வேளை, அவ்வளவுதான். ஒரு நாள் கூட நான் சொல்ல மாட்டேன். சண்டே மார்னிங் ஆஸ் யூஷுவல் பொங்கல் சாம்பார் தான், ஓகேவா. மத்தியானம் மட்டும்தான் ஒரு ரைஸ் சிக்கன். அந்த சிக்கன் குழம்ப ஈவினிங் திருப்பி யாருமே சாப்பிட மாட்டாங்க. ஏன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ அது பழசாயிடுச்சு, அது இதுக்கு அவ்வளவுதான். மத்தியானம் ஒரு வேளை வச்சுட்டு அப்படியே தேல் டிஸ்போஸ். நைட் என்ன பண்ணுவாங்க, நைட் மறுபடியும் ஒரு தோசை சட்னி அந்த மாதிரி தான். ஸோ பேசிக்கலி நம்ம 7 days a week சாப்பிட்றோம்னா 21 வேளை சாப்பிட்றோம். 7 3s are 21 டைம்ஸ்க்கு ஒரு தடவை தான் நான்வெஜ் சாப்பிட்றோம். அதான் we call ourselves நான் வெஜிடேரியன். ஸோ பேசிக்கலி இதெல்லாம் வந்து ஒரு மேத்தமேட்டிக்கலா இது ஒரு எரர் தெரியுமா நமக்குலாம், அந்த மாதிரி. பட் ஓகே, கமிங் டு த பாயிண்ட், அந்த ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு நான் போயிருக்கேன். அங்க ஒரு அக்கா பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, கோல்டு லோன் வேற வச்சிருக்கேன், எப்பதான் மூக்க போடுறோம்னு தெரியல, அதை மட்டும் மூட்டுட்டேன்னு வச்சுக்கோ, இங்க ஒரு கடை போட்டுடலான்னு பாக்குறேன், அவ்வளவுதான், மை லைஃப் வில் சேஞ்ச் யூனோ. பட் இந்த கோல்டு லோன் மூக்குறதுக்கு தான் முடியவே இல்லை. சரி ஒரு பட்டாணி சுண்டல் கடையாவது போட்டுடலான்னு பார்த்தா, பட்டாணி சுண்டல் கடை போடுறேன், அதுல பார்த்தா பட்டாணி என்னடி இவ்வளவு கம்மியா இருக்குன்னு எல்லாரும் வந்து கடையில வந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்க கொடுக்குற 12 ரூபாய்க்கு நான் வெறும் பட்டாணியே போட்டேன்னா எனக்கு எப்படிக்கா காசு நிற்கும். நானே 2000 ரூபாய் கடனை உடனே வாங்கி அந்த பட்டாணி கடையை போட்டு இவங்க பண்றாங்க. நான் இப்ப பட்டாணி கடை போட்டதே நிறுத்திட்டேன், என்ன பண்றதுனே தெரியல. பேசாம மீன் வந்து நம்ம மீன் வாங்கிட்டோம்னா மீன் 1000க்கு வந்து அங்க ஒரு அக்கா இருப்பாங்க, அக்கால நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா 1 கிலோ மீன் ஆஞ்சு கொடுக்கறதுக்கு 50 ரூபாய். சும்மா யோசிச்சு பாருங்க, ஒரு கிலோ மீன் ஆஞ்சு கொடுத்தா 50 ரூபாய், 1 கிலோ 1000க்கு அவங்களுக்கு ஒரு 20 minutes மேக்ஸிமம் எடுத்தா பெரிய விஷயம். ஸோ 20 minutes அவங்க 50 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாளைக்கு அந்த மாதிரி 10 கஸ்டமருக்கு அவங்க மீன் ஆஞ்சு கொடுத்தா கூட அவங்களுக்கு 500 ரூபாய் பர் டே. ஒரு 20 பேருக்கு ஆஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு 1000 ரூபாய் பர் டே. அந்த அக்கா என்ன சொல்றாங்க, பேசாம மீன் ஆய வந்துருப்பேன், ஒரு மாசம் உட்காந்து விடாம முயற்சி பண்ணி நான் கரெக்டா ஒரு நாளைக்கு 20 கிளையண்ட்டுக்கு ஆஞ்சு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு நல்ல பணம் வரும். நான் அதை வச்சு எப்படியாவது நகையை மூக்க போறேன், அந்த நகையை மூட்டாதான் எனக்கு தூக்கமே வரும். நகை எவ்வளவுக்கு வச்சிருக்காங்க, 15,000 ரூபாய்க்கு வச்சிருக்காங்க. 15,000 ரூபாய் கடனை அந்த அக்கா அவ்வளவு பெருசா பேசிட்டு இருக்காங்க. There I'm standing with like 1 point few, ஓகே அவ்வளோ கடன் நான் வச்சிருக்கேன், ஓகேவா. இந்த சென்ஸ் ஹவுசிங் லோனா இருக்கலாம், கார் லோனா இருக்கலாம், இல்ல அப்படின்னா வேற ஏதாவது பர்சனல் லோனா இருக்கலாம், என்னமோ ஒன்று பிசினஸ்க்கு எடுத்த லோனா இருக்கலாம், ஓகேவா, ஓவர் டிராஃப்ட் லோனா இருக்கலாம், என்னென்னோ லோன் நம்ம எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம், ஓகேவா. உங்க பேரண்ட்ஸ் கிட்ட கேட்ட தெரியும்.
We have taken so many loans and our loans are like 70 lakhs, 80 lakhs, 1 crore, 1.5 crores. Loan. And there she's talking about a 15,000 loan. Although she's talking about gold loan. இப்ப என்னன்னா இந்த மாதிரி பீப்புளை டார்கெட் பண்ணி ஒரு பேங்க் இருக்கணும்னா அதுக்காக தான் இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இஸ் டாக்கிங் அபவுட் நான் வந்து ஒருத்தருக்கு 70 லட்சம் ரூபாய்க்கு வீட்டு கடன் கொடுக்கறத விட நான் 70 lakhs ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்கணும். இப்ப நான் வந்து என்னோட சேலரி ஸ்லிப்பை காமிச்சு நான் ஒரு லோன் வாங்குறேன் அப்படின்னா எனக்கு எந்த பேங்க் வேணாலும் எனக்கு என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா லோன் கொடுப்பாங்க. ஓகேவா? அந்த லோன் அவங்க கொடுக்கும் போது வாட் வில் ஹேப்பன் அப்படி கேட்டீங்கன்னா 70 lakhs ஒரு பர்சனுக்கு கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. அது ஒருத்தரோட வாழ்வை தான் இன்க்ரீஸ் பண்ணுது. இப்போ என்னோட லைஃப் ஸ்டைல அது இன்க்ரீஸ் பண்ணும். 70 lakhs நான் ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் நான் போய் வாங்கிட்டு உட்காடுறேன்னா நான் மந்த்லி எப்படியும் 60,000 70,000 இஎம்ஐ கட்டணும். ஓகேவா? இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்களேன், நீங்க 1 கோடிக்கு லோன் வாங்கினீங்கன்னா 1 லட்சம் இஎம்ஐ கட்டணும் ஒரு மாசத்துக்கு. அப்படி 30 வருஷத்துக்கு கட்டணும். அந்த மாதிரி இப்போ நான் 60 லட்சம் ரூபாய்க்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்கியிருக்கேன்னா நான் 55,000 60,000 வந்து இஎம்ஐ கட்டணும். அதுதான் வந்து ஆக்சுவலி கணக்கு. ஸோ இப்படி ஒருத்தர் ஒரு பேங்க் வந்து ஒருத்தருக்கு 70 லட்சம் ரூபாய்க்கு லோன் கொடுக்குது அப்படின்னு சொன்னா அது ஒருத்தரோட லைஃப் தானே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இப்ப இதே 70 லட்சம் ரூபாய் நீங்க வந்து ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவங்க மேக்ஸிமம் லோன் கேன் பி சாங்ஷன் 50,000 ரூபாய் தான் வச்சிருப்பாங்க ஒருத்தருக்கு. அந்த மாதிரி 50,000 ரூபாவா 140 பேருக்கு கொடுப்பாங்க லோன். அப்ப என்ன ஆகும்னா 140 பேருடைய வாழ்வாதாரம், அவங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்களுக்கு தேவையான பண தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகுது. So instead of giving out 70 lakhs to one person, they are now giving out the 70 lakh rupees to 140 members or 280 members. ஒருத்தருக்கு 20,000 ரூபாய் லோன் கொடுப்போம் அப்படின்னு வச்சா கூட அந்த அக்கா வந்து அங்க பேசிட்டு இருந்தாங்கல்ல 15,000 ரூபாய் கடன் இருக்கு கோல்டு லோன், எப்படி மூக்க போறேன்னே தெரியல. அந்த மாதிரி ஒரு அக்காவுக்கு கொடுக்குற நீங்க அந்த மாதிரி ஒரு 300 பேருக்கு நீங்க லோன் கொடுக்க முடியும் அதே 70 லட்சம் ரூபாயை வச்சு. அந்த 300 பேருக்கு நீங்க லோன் கொடுக்கும் போது அந்த மாதிரி ஒரு 300 மெம்பர்ஸ் லோன் கொடுக்கும்போது அவங்க எல்லாரோட லைஃபையும் நீங்க டச் பண்ண முடியும். ஸோ இதை கான்சென்ட்ரேட் பண்ணி தான் தேர் டாக்கிங் அபவுட் எக்விட்டாஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் ஆர் ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் வேர் பீப்புள் only want 10,000 rupees to change their life. People only want 18,000 rupees to improve in their life. அவங்களோட தேவைகளே அந்த 18,000 ரூபாய் 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி we start ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். பேசிக்கா what are the 2 major functions of a bank ன்னு கேட்பாங்க. accepting deposits and granting advances. இது கண்டிப்பா எக்ஸாம்ல வராது. ஏன்னா இதெல்லாம் எக்ஸாம்ல வந்துருச்சுன்னா அது வந்து சிஏ இன்டர்மீடியட் எக்ஸாமே கிடையாது. ஓகேவா? அதுக்கடுத்து they talking about ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இதையும் நீங்க சிஏ ஃபவுண்டேஷன்ல போட்டு தேய்த்து வச்சிருப்பீங்க. ஓகேவா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா யாரு? he is the central bank, lender of last resort. ஓகேவா? he is the banker to all the bank, he is the banker to the government. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை பார்த்திருப்பீங்க. பட் இந்த இடத்துல இப்போ ஒரு பேங்க் ஆடிட்டை நோக்கி நீங்க செல்கின்றீர்கள் அப்படின்னு சொன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எதுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிள் நீங்க கத்துக்கணுமா? நம்பர் 1, எல்லா கமர்ஷியல் பேங்க்ஸ்ன்னு இல்லை மற்ற எல்லா பேங்கையுமே வந்து சூப்பர்வைஸ் பண்றது இவங்க தான். ஸோ இதுல வந்து இம்பார்ட்டன்டான காம்பனன்ட் என்னன்னா சூப்பர்விஷன் ஆஃப் ஆல் த பேங்க்ஸ். இந்தியால யாராவது வந்து வட்டிக்கு பணத்தை கொடுக்குறாங்க வெளியில சேட்ஜியை தவிர, ஆர்கனைஸ்டு செக்டர்ல பேங்க் ஃபார்மேட்லயோ பினான்சியல் கார்பரேஷன் ஃபார்மேட்லயோ யார் ஒருத்தர் வெளியில வட்டிக்கு பணம் கொடுத்தாலும் அவர்கள் வில் பி ரெகுலேட்டட் பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இதுதான் பாயிண்ட் நம்பர் 1. அது பேங்கிங் கம்பெனியா இருக்கலாம், நான் பேங்கிங் கம்பெனியா இருக்கலாம். நான் பேங்கிங்னா பினான்சியல் கார்பரேஷன்ஸா கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீராம் சிட் ஃபண்டா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். நீ ஒரு ஃபினான்ஸ் கடியில வந்துட்ட அப்படின்னு சொன்னா சுந்தரம் ஃபினான்ஸ், யார் பிரைவேட் ஃபினான்ஸ் கம்பெனியா கூட இருந்துக்கோங்க, we don't mind. But if it's a finance company or non-banking, like non-banking or banking financial company, நீங்க யாரா இருந்தாலும் you will come under RBI. RBIக்கு கீழே நீங்க வந்துருவீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க. ஓகே, எக்கனாமிக்ஸ்ல +2ல அப்படி இல்லைன்னா சி ஃபவுண்டேஷன்ல படிச்சிருப்பீங்க. யூ ஹாவ் லாட் ஆஃப் பாலிசிஸ், மானிட்டரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசிலாம் நிறைய படிச்சிருப்பீங்க. அந்த மானிட்டரி பாலிசியில யூ மஸ்ட் ஹவ் ஹர்ட் அபவுட் ரிப்போ ரேட், ரிவர்ஸ் ரிப்போ ரேட், எஸ்எல்ஆர் ரேஷியோ, சிஆர்ஆர், அதை பத்தி எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ அது எல்லாத்தையும் ரெகுலேட் பண்றது யாருன்னு கேட்டா தட் இஸ் கிரெடிட் பாலிசிஸ் அண்ட் மானிட்டரி பாலிசிஸ். அதில் இருக்க அந்த ரேட்டு இது எல்லாத்தையும் யார் மேனேஜ் பண்றதுன்னு கேட்டா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இதை பத்தி மேனேஜ் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்கறாங்க, எல்லா பேங்கையும் ரெகுலேட் பண்றது யாரு அப்படிங்கிற ரெகுலேஷன் ஆஃப் ஆல் த பேங்க்ஸ் யாருன்னு கேட்டா அதுவும் ஆர்பிஐ தான். இந்த மாதிரி மொக்க மேட்டர் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுவும் மெயின் எக்ஸாமுக்கு வராது. இருந்தாலும் நம்ம ஏன் படிக்கிறோம்? ஏன்னா சப்போஸ் அவன் பைத்தியக்காரத்தனமா எல்லாம் கேட்டானா we should be able to at least write. அதனால அடுத்தது ஆர்பிஐயோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு கேட்கறாங்க. இன்னைக்கு நம்மளோட கண்ட்ரில பணம் புழக்கத்தில் இருக்கு அப்படின்னா அந்த பணத்தை இஷ்யூ பண்றது யாரு, இஷ்யூவன்ஸ் ஆஃப் கரன்சி யாரு பண்றான்னா அது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான்.
நம்மளோட இந்தியால எவ்வளவு பணம் புழக்கத்துல இருக்கணும்னு டிசைட் பண்றது யாரு? ஹூ ரெகுலேட்ஸ் த கரன்சி அப்படின்னு கேட்டா அதுவும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். நான் சொன்ன மாதிரி ஹூ ஆக்ட்ஸ் அஸ் அ பேங்கர் டு ஆல் த பேங்க்ஸ் அண்ட் பேங்கர் டு த என்டையர் கவர்மெண்ட். எல்லாத்துக்கும் இவங்க தான்டா பேங்கர் அப்படின்னா யாரு? அதுவும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். அப்போ அவங்க என்ன சொல்றாங்க? தி ஆக்ட் அஸ் அ பேங்கர் டு த கமர்ஷியல் பேங்க் அண்ட் ஆல் தி அதர் டைப் ஆஃப் பேங்க் இன்க்ளூடிங் டேர்ம் லெண்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகேவா? அப்ப எல்லாத்தையும் ரெகுலேட் பண்றது இவங்க தான். ஸோ இது கண்டிப்பா எக்ஸாமுக்கு வராது. அதுக்கு அடுத்தது ஒரு பேங்கா நான் ஸ்டார்ட் பண்ண, ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ்ல எவ்வளவு பிசினஸ்ல இருக்காங்க, எவ்வளவு பெரிய ஆள் அவன் ரிலையன்ஸ். அவன் இன்னும் பேங்கே ஸ்டார்ட் பண்ணல. அவன் ஏகப்பட்ட ஃபினான்ஸ் கம்பெனி வச்சிருக்கான். பட் ஆனா இன்னமும் அவனால ஒரு பேங்க் ஸ்டார்ட் பண்ண முடியல. ஏன் தெரியுமா? ஏன்னா நீங்க ஒரு பேங்க் ஸ்டார்ட் பண்ணி லைசன்ஸ் எடுக்கணும் பேங்க்குக்கு அப்படின்னு சொன்னா நீங்க மினிமம் 10 வருஷமாவது ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியா ஃபர்ஸ்ட் இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் தான் உங்களால ஒரு பேங்கிங் லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் பேங்கே ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ கூடிய சீக்கிரத்துல ரிலையன்ஸ் பேங்க் ஆரம்பிச்சிருவாங்க. ரிலையன்ஸ் பேங்க் ஆரம்பிக்கிறதுக்கு எது தடையா இருக்குன்னா அந்த 10 வருஷ டைமிங் தான் தடையா இருக்கு. ஸோ அவங்க ஆல்ரெடி ஃபினான்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபினான்ஸ் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காங்க ரிலையன்ஸ். அந்த ஃபினான்ஸ் கம்பெனி 10 வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன உடனே உங்க ஆர்பிஐ கிட்ட லைசன்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. லைசன்ஸ் அப்ளை பண்ணோடனே உங்களுக்கு கிடைச்சிடும். கிடைச்சிருச்சுன்னா தே வில் ஆல்சோ ஸ்டார்ட் பேங்க். நீங்களும் நானும் கூட பேங்க் ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன பேசிக்கா ஒரு 500 கோடி 600 கோடி கையில பணம் இருக்கணும். அப்புறம் 10 வருஷம் நம்ம ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி நடத்தி இருக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம லைசன்ஸ் அப்ளை பண்ணா ஆர்பிஐ நினைச்சா நமக்கு கொடுப்பாங்க. ஸோ பேசிக்கலி நீங்க ஒரு பிரைவேட் பார்ட்டியா இருந்தா கூட நீங்க பேங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? ஸோ ஒரு தனி மனிதன் ஒருத்தன் பேங்க் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டா இப்போ ரிலையன்ஸ் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியாதா என்ன? யார் வேணா ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அது வந்து அப்படியே ஒரு கவர்மெண்டல் பேங்க் அப்படிலாம் கிடையாது. ஓகே, எல்லாத்துலயுமே வந்து பிரைவேட்டோட ஈக்விட்டி இருக்க தான் செய்யுது. அதுக்கப்புறம் எப்போதுமே பேங்க் வந்து இண்டிபெண்டா இருந்தா அந்த என்டையர் என்வரன்மெண்ட்டுக்கு என்டையர் எக்கானமிக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த டாக்கிங் அபவுட் இப்பதான் வந்து ஆக்சுவலா வந்து பேங்க் ஆடிட் குள்ளேயே வராங்க. என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. இந்த பேராகிராஃப்ல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிருக்கேன். எல்லாமே எல்லோ கலர்ல இருக்க மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் நீங்க ஒரு தடவை அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நான் எல்லோ கலர்ல ஹைலைட் பண்ணிருக்கிறதுல நீங்க ஒரு தடவை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. And then I'll explain it to you what is very important in this paragraph. Okay va? Half an hour ஆயிருக்கு. நம்ம எத்தனை பேஜ் முடிச்சிருக்கோம்? 6 பேஜ் தான் முடிச்சிருக்கோம். பேட் ஸ்பீட். We really have to அப்படியே என்ன சொல்றது, ஸ்பீட் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் நம்ம. This paragraph, I'll tell you, this paragraph is not important for exam, but understanding-காக நான் உங்களுக்கு சொல்றேன். இதுல வந்து ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் இருக்குல்ல, அதை மட்டும் கவனிச்சுக்கோங்க. என்னன்னா ஒரு பேங்க் அப்படின்னா அந்த இடத்துல எந்தெந்த பேங்க்ல எல்லாம் பேங்கோட ஆபரேஷன்ஸ் நடக்கும்னு கேக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐஓபி இருக்கு, ஐஓபியோட சைதாபேட் பிரான்ச், இல்ல இந்தியன் பேங்கோட டி நகர் பிரான்ச் ஒரு தாம்பரம் பிரான்ச் அப்படி சொல்றாங்கன்னா அந்த இடத்துல டெபாசிட்டும் அக்செப்ட் பண்ணுவாங்க, லெண்டிங் ஆஃப் லோன்ஸும் கொடுப்பாங்க, ஆக்சுவல் பேங்கிங் ஆபரேஷன்ஸ் நடக்கும். இப்ப சில ஆஃபீஸஸ் இருக்கும், அட்மின் ஆஃபீஸஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐஓபியோட இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட ரீஜனல் ஆஃபீஸ் அப்படி இல்லைன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா உங்களால அங்க போய் லோன் வாங்கவோ இல்லை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவும் முடியாது. ஏன்னா அது ஒரு அட்மின் ஆஃபீஸ். எப்படி வந்து ஒரு ஸ்கூலுக்கு நீங்க போறீங்க, ஃபீஸ் பே பண்ணிட்டு கிளாஸ்ல உட்கார்ந்தா உங்களுக்கு வந்து கிளாஸ் சொல்லி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி ஃபீஸ் பே பண்ணி ரிசீவ் பண்றாங்களா அந்த செக்ஷன்ல உட்கார்ந்து இருக்கிற இடம் எப்படி இருக்கும்? கிளாஸ் ரூம் மாதிரியா இருக்கும். ஸ்கூல்னால என்ன எல்லாமே கிளாஸ் ரூமா இருக்குமா? இருக்காது. ஸ்கூலுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் ரூம் இருக்கும்ல, அங்க ஒரு பிரின்சிபல் ரூம் இருக்குல்ல. அந்த மாதிரி பேங்க்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா பேங்க்லயுமே வந்து பேங்கோட எல்லா ஆஃபீஸ்க்கும் நீங்க போயிட்டு அங்க போய் நான் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா உடனே உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்கறதுக்கோ இல்ல நீங்க லோன் வேணும்னு கேட்டீங்கன்னா உடனே லோன் சாங்ஷன் பண்றதுக்கோ எல்லா பிரான்ச்சஸும் அப்படி இருக்காது. All the bank branches will work for accepting deposits and granting the loans, but there are certain offices that is called as administration offices or regional office ன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஹெட் ஆஃபீஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த ஆஃபீஸ்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் வேலை பாக்குறாங்க, அவங்க எல்லாருக்கும் மந்த்லி 1ஆம் தேதி சேலரி எப்படி போடணும், இப்ப இந்த வருஷம் வந்து பேங்க்ல புதுசா எத்தனை பேர் ரெக்ரூட் பண்ணணும், ஆல்ரெடி இருக்கிறவங்களை எப்படி ரீஷஃபில் பண்ணணும், இதை பத்தி எல்லாம் யோசிக்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும்ல பேங்க்ல. அவங்களுக்கும் ஒரு ஆஃபீஸ் இருக்கும்ல. அந்த ஆஃபீஸ்க்குள்ள போய் நீங்க நின்றுட்டு நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு சொன்னா சிரிப்பான். யோ, இது வந்து என்னது ஹெச்ஆர் ஆஃபீஸ், இது ஐஓபியோட மெயின் ஹெட் ஆஃபீஸ். இங்கெல்லாம் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்றது லோன் கொடுக்கலாம் கொடுக்க மாட்டோம். அதெல்லாம் வேணும்னா பிரான்ச்சுக்கு போங்க, அங்கதான் ஆபரேஷன்ஸ் நடக்கும். இங்க என்ன நடக்கும்னா இங்க வந்து எங்களுக்கு நீங்க லோன் அப்ளை பண்றீங்கன்னா உங்க லோன் கொடுக்கலாமா வேணாமான்னு சாங்ஷன் பண்றது ஹெட் ஆஃபீஸ்ல என்ன பண்ணுவோம்.
அந்த மாதிரி வேலைகளை தான் இங்க பண்ணுவோமே தவிர இந்த இடத்துல அக்கௌண்ட் ஓபன் பண்றது, லோன் கொடுக்கறது, டிடி எடுத்து கொடுக்கறது இதெல்லாம் இங்க பண்ண மாட்டோம். போங்க போங்க அப்படி சொல்றாங்களே, அதுதான் அந்த டிஃபரன்ஸ் இங்க சொல்றாங்க. பேங்கிங் ஆபரேஷன்ஸ் கண்டக்டட் ஒன்லி அட் பேங்கோட பிரான்ச்சஸ்ல மட்டும்தான். மற்றபடி ஹெட் ஆஃபீஸ், ரீஜனல் ஆஃபீஸர், இல்ல ஹெச்ஆரோட ஆஃபீஸர், இல்லைன்னா வந்து பேக் அண்ட் ஆப்ரேஷன்ஸை பண்றதுக்குன்னு ஆஃபீஸஸ் இருக்கும். அந்த மாதிரி கண்ட்ரோலிங் ஆஃபீஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்லாம் எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது we are coming to the main தீம்க்கு வரும். என்ன தீம் அப்படின்னா, நீங்க பேங்க் ஆடிட் பண்றதுக்கு போறீங்க. இப்போ ஒரு கம்பெனி ஆடிட் பண்ண போகும்போது கம்பெனிஸ் ஆக்ட் 2013 தெரிஞ்சிருக்கணும்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பேங்க் ஆடிட் பண்ண போகும்போது ஜென்ரலா அந்த பேங்க்கினுடைய ஆடிட் நம்ம பண்ண போகும்போது இந்த பேங்கை ரெகுலேட் பண்ற ஆக்ட் எல்லாம் என்னென்ன ஆக்ட்னு கேட்கறாங்க. மோஸ்ட்லி 90% வந்து இட் இஸ் ஆல் அபவுட் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் தான் 1949. இதை தவிர ஆர்பிஐ ஆக்ட் கண்டிப்பா இருக்கும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட பவர்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சில பேங்க் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பேங்கிங் கம்பெனியாவே ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. கம்பெனிஸ் ஆக்ட் 2013 கீழே ஒரு பேங்க் தன்னை கம்பெனியாவே ஃபார்ம் பண்ணிருக்கோம். அது வந்து கம்பெனிஸ் ஆக்ட் 2013 கீழே தான் நம்ம ஆடிட் பண்ண வேண்டியதா இருக்கும். அதுக்கப்புறம் ரீஜனல் ரூரல் பேங்க்னா தே வில் பி ஃபார்ம்ட் அண்டர் ஆர்ஆர்பி ஆக்ட். அதுக்கப்புறம் என்னது, ஒவ்வொரு பேங்க்லயும் நீங்க சைன் போடுறீங்க, அதை வந்து போட்டோகிராஃப் எடுத்து அனுப்புறீங்க, இல்லைன்னா ஆதார் கார்டை வந்து சாஃப்ட் காப்பியில கொடுக்குறீங்க, இதெல்லாம் கொடுக்குறீங்கன்னா அப்ப டேட்டா கலெக்டட் பை த பேங்க் ரிகார்டிங் தி அப்ளிகன்ஸ் ஆஃப் லோன், அப்படி இல்லைன்னா டெபாசிட்டர்ஸ், இவங்களை பத்தின நிறைய இன்ஃபர்மேஷனை டேட்டாவை அவங்க வந்து ஃபார்மேட்ல கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. தட் இஸ் டேட்டா எல்லாமே வந்து சாஃப்ட் காப்பியில கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது எப்படி அவங்க வந்து மெயின்டைன் பண்ணணும், இதோட செக்யூரிட்டி எந்த அளவுக்கு இருக்கணும், இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஐடி ஆக்ட் போகணும். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 பத்தி தெரியும். அப்புறம் பிஎம்எல்ஏ ஆக்ட் இருக்கு, அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட். லாண்டரிங்னா என்னது, அழுக்கை வெளுப்பது தான் லாண்ட்ரி, கரெக்டா? அந்த மாதிரி கருப்பு பணத்தை வெள்ளை பணமா மாத்துறது, அதாவது இல்லீகல் பணம். இல்லீகல் பணம் கூட நான் சொல்ல மாட்டேன், அன்அக்கவுண்டட் மணி, கணக்குல வராத பணத்தை கணக்குல வரதா காமிக்கிற, கணக்குல வர வைக்கக்கூடிய சில வேலைகளை சில பேர் பண்ணுவாங்க. அதை நடக்காமல் தடுப்பதற்காக ஒரு ஆக்ட் ஒன்று இருக்கு, அதுக்கு பேரு ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? லாண்டரிங் ஆக்ட், மணி லாண்டரிங் ஆக்ட். வேற என்ன, அவ்வளோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியானா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் படி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. இது வந்து சர்ஃபேசி ஆக்ட்னு சொல்லுவோம் நம்ம. செக்யூரிட்டைசேஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் அசெட்ஸ் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் ஆக்ட். ஆக்சுவலி செக்யூரிட்டைசேஷன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு இது புரியலன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி வரைக்கும் சர்ஃபேசி ஆக்ட் என்னன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி நம்ம அழுதுட்டு இருப்போம். இப்ப நான் சொல்றது நல்ல மைண்ட்ல வாங்கிக்கோங்க. இவ்வளவு நேரம் நான் சொன்னது எதுவுமே மைண்ட்ல போடலனாலும் பரவாயில்ல, இப்ப சொல்றது நல்ல மைண்ட்ல வாங்கிக்கோங்க. வாட் இஸ் சர்ஃபேசி ஆக்ட்? ஓகேவா? செக்யூரிட்டைசேஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் அசெட்ஸ் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் ஆக்ட்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பேங்க் இருப்பாங்க, பேங்க் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேருக்கு லோன் கொடுத்துருப்பாங்க, நிறைய பேருக்கு லோன் கொடுத்துருப்பாங்க, கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு லோன் கொடுத்துருப்பாங்க. இந்த 1000 பேரையும் அடுத்த 30 வருஷத்துக்கு நான் ஃபாலோ பண்ணணும், ஹோம் லோன் எல்லாமே. ஐயோ என்னடா இது, இந்த 1000 பேரும் அடுத்த 30 வருஷத்துக்கு நான் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா எப்ப நான் புது ஹோம் லோன்ஸ் கொடுக்கறத பத்தி யோசிக்கிறது? புதுசா நிறைய கஸ்டமர் பிடிக்கணும், புதுசா நிறைய விஷயங்களை நான் பண்ணணும். இப்ப நான் என்ன செய்வேன் அப்படின்னா, என்கிட்ட இருக்கக்கூடிய 1000 ஹோம் லோன் வாங்கியிருக்காங்கல்ல, அந்த 1000 பேரையும் ஒரு பண்டிலா ஆக்கிடுவேன். ஒரு பண்டிலா ஆக்கிட்டு ஏலத்துக்கு விடுவேன். என்ன அப்படின்னா, நிறைய பணம் படைத்தவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இப்ப ரிலையன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பேங்க் அவனால ரன் பண்ண முடியாது இப்போதைக்கு. ஆனா அவனால என்ன பண்ண முடியும்னா, இந்த ஏலத்துல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அவன் என்ன பண்ணுவான், இந்த பேங்க் போய் என்ன சொல்லிங்க, இப்ப ஒரு 1000 பேருக்கு நான் லோன் கொடுத்துருக்கேன். என்ன லோன்? ஹவுசிங் லோன். ஆவரேஜா ஒருத்தருக்கு 50 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி ஒரு 1000 பேர் கொடுத்துருக்கேன். ஸோ டோட்டலா பல்கா அடுத்த 30 வருஷத்துல இவ்வளவு பணம் கலெக்ட் ஆகும் வட்டியோட சேர்த்து. ஆனா இந்த 1000 பேர் அடுத்த 30 வருஷத்துக்கு ஃபாலோ பண்றது எனக்கு ஒரு சரியான நச்ச வேலை. ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட். யாராவது நிறைய பணம் வச்சிருக்கீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, இந்த 1000 பேரையும் விலை கொடுத்து வாங்கிக்கோங்க. 1000 பேர் வாங்கிக்கிறதுனா என்னப்பா, 1000 பேர் வாங்கிக்கிறதுனா இந்த 1000 மெம்பர்ஸ் அடுத்த 30 வருஷத்துக்கு எனக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க. இனிமே உங்களுக்கு அந்த மந்த்லி பேமெண்ட் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், நான் எப்படி இந்த 1000 மெம்பர்ஸ்க்கு லோன் கொடுத்தேனோ, நான் எவ்வளவு லோன் கொடுத்தேனோ அந்த அமௌண்ட் நீங்க ஒன் ஸ்ட்ரெச் பேமெண்ட்ல எனக்கு கொடுத்துடணும். வித் அடிஷ்னலி கொஞ்சம், ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க எல்லாருக்கும் வந்து மொத்தமா நான் வந்து இந்த 1000 பேருக்கு சேர்த்து ஒரு 1 கோடி கொடுத்துருக்கேன். புரியறதுக்காக நான் சொல்றேன். மொத்தமா அத்தனை பேருக்கு சேர்த்து நான் ஒரு 1 crore கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. அடுத்த 30 வருஷத்துல இவங்க கிட்ட எனக்கு கலெக்ட் ஆக போறது கிட்டத்தட்ட நான் 1 crore லோன் கொடுத்தேன்னா இவங்க திருப்பி எனக்கு இன்ட்ரெஸ்டோட ரீபே பண்ணும்போது அடுத்த 30 வருஷத்துல 3 கோடி கலெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 2 கோடி ரூபாய் தான் இன்ட்ரெஸ்ட் இன்கம். ஆனால் இந்த 2 கோடி ரூபாய் கலெக்ட் ஆகிறதுக்கு நீங்க 30 வருஷம் வெயிட் பண்ணணும். ஓகேவா? பேங்க்குக்கு அதுக்கு பொறுமை இல்லை. பேங்க் என்ன சொல்றாங்க, இப்ப நான் 1 crore போட்டிருக்கேன், இவங்க எல்லாருமே சூப்பரான ஹோம் லோன் ஓனர்ஸ், ஹோம் லோன் வாங்கியிருக்கவங்க.
ஹோம் லோன் வாங்கினவங்களே 3 கேட்டகரியா நாங்க பிரிச்சிருக்கோம். 100% ரீபே பண்றவங்க ஒரு கேட்டகரி, கண்டிப்பா ரீபே பண்ணுவாங்க, பட் லைட்டா ஒரு டவுட் இருக்கு. 90% ரீபே பண்ற கேட்டகரி. இன்னொருத்தவங்க ஒரு 70% ரீபே பண்ணிடுவாங்க, பட் தென் ஒரு 30% டவுட் தான். அப்படி ஏபிசியா இருப்பாங்க. இந்த ஏ கேட்டகரியில இருக்கிறவங்க எல்லாம் சூப்பரான ஹோம் லோன், ஏன்னா அவங்கள கண்டிப்பா பே பண்ணுவாங்க. 100% பே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதாவது AAA சர்டிபிகேட், AA சர்டிபிகேட் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களும் ஒரு பண்டிலா கட்டி நான் ரெடியா ஏலத்துக்கு ரெடி, ஒரு 1000 ஹோம் லோன் ஓனர்ஸா நான் விற்க போறேன், யார் ரெடி வாங்குறதுக்குன்னு கேட்பேன். ரிலையன்ஸ் வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த 1 கோடி ரூபாய் பிளஸ் ஒரு 30 லட்சம் அந்த மாதிரி நமக்கு பே பண்ணுவாங்க. பே பண்ணிட்டு அந்த மொத்த பேரையும் அவங்க வாங்கிப்பாங்க. வாங்கிட்டு அடுத்த 30 வருஷத்துக்கு அந்த ஹோம் லோன் ஓனர்ஸ் கிட்ட இருந்து பேமெண்ட் டைரக்டா ரிலையன்ஸ்க்கு போயிடும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இதுதான் கான்செப்ட். இததான் என்ன செய்ய போறாங்க, ஒரு பேங்க் ஆகப்பட்டது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய எல்லா அசெட், அந்த அசெட்டை என்ன பண்ண போறாங்க, அந்த அசெட்டுங்கிறது தான் செக்யூரிட்டைசேஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் அசெட். நம்மளோட ஃபினான்ஷியல் அசெட், ஃபினான்ஷியல் லைபிலிட்டினா என்ன, யார்கிட்ட பணம் வாங்கியிருந்தீங்கன்னா அது ஃபினான்ஷியல் லைபிலிட்டி. ஃபினான்ஷியல் அசெட்னா என்ன, யாருக்காவது நீங்க பணம் கொடுத்துருக்கீங்க, அங்கேருந்து பணம் திருப்பி வரணும்னா அது ஃபினான்ஷியல் அசெட். அந்த மாதிரி ஒரு பேங்க் பல பேருக்கு கடன் கொடுத்துருக்கு, அது எல்லாமே அந்த பேங்க்குக்கு ஒரு ஃபினான்ஷியல் அசெட். அந்த ஃபினான்ஷியல் அசெட்டை நான் என்ன பண்ண போறேன்னா அதை ஒரு ப்ராடக்டா மாத்துறேன். அந்த ப்ராடக்டை மாத்துறதுக்கு பேரு தான் செக்யூரிட்டைசேஷன் பேர். அது எல்லாத்தையும் ஒரு ப்ராடக்டா மாத்திட்டு ரிலையன்ஸ்க்கு வித்துடுறேன். ரிலையன்ஸ் அதை மொத்தமா 1.25 கோடி கொடுத்து வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு அந்த 30 வருஷம் அவங்க அழகா ஆள் போட்டு மெயின்டைன் பண்ணா போதும், அவங்களுக்கு 3 கோடி கலெக்ட் ஆகும். இந்த ப்ராசஸ்ல ப்ராபப்ளி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 50 லட்சம் செலவாகும் அடுத்த 30 வருஷத்துல. ஆனா அது தாண்டி வரக்கூடிய 1.5 கோடி 2 கோடி அவங்களுக்கு ப்ராஃபிட் தான் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இந்த ப்ராசஸ ஒவ்வொரு பேங்கையும் செய்ய சொல்றாங்க. என்னென்ன, நீங்க ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு லோன் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த லோன் வாங்கியிருக்காங்களா அவங்கள 3-4 கேட்டகரியை பிரிச்சிடுங்க. பிரிச்சுட்டு பண்டில் பண்ணிட்டு அதை செக்யூரிட்டைஸ் பண்ணிட்டு, செக்யூரிட்டைசேஷன் அதை வந்து ஒரு ஒரு ப்ராடக்டா அதை செக்யூரிட்டைஸ் பண்ணிட்டு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க. மொத்தமா 1000 ஹோம் லோன் ஓனர்ஸ் இருக்காங்களா, இந்த 100 பேரை ஒரு ப்ராடக்ட் ஆக்குங்க, இன்னொரு 300 பேர் இன்னொரு ப்ராடக்ட் ஆக்குங்க. அந்த மாதிரி ரீகன்ஸ்ட்ரக்ட் த ஃபினான்ஷியல் அசெட். ஃபினான்ஷியல் அசெட் 1000 பேர் லோன் வாங்கியிருக்காங்க, அதை வச்சு நீ இன்னும் அடுத்த 30 வருஷம் அவங்களை வச்சு மேய்ச்சி என்ன பண்ண போற, அவங்கள செக்யூரிட்டைஸ் பண்ணி அவங்களை என்ன பண்ண, ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் அசெட்டை பண்ணு. அண்ட் தென் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் ஆக்ட். அதுக்கப்புறம் அது யார்கிட்ட வித்துட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு கொடுத்துருக்கிற பவரை வச்சு இனிமே வரக்கூடிய இஎம்ஐல அவங்க கலெக்ட் பண்ணிப்பாங்க. இதை பத்தி பேசுறதுதான் சர்ஃபேசி ஆக்ட்னு பேரு. இதை நீங்க இன்னும் இன்டெப்தா சிஏ ஃபைனல்ல படிப்பீங்க. அப்ப ஃபார்ச்சுனேட்லி if I could handle that paper, I'll teach you elaborately about the SARFAESI Act. Okay? அதை தவிர யூ ஹேவ் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம்ஸ் ஆக்ட் 2007 இருக்கு. ஆர்டிஜிஎஸ் நெஃப்ட் எல்லாம் யார் மேனேஜ் பண்றா, பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம்ஸ் ஆக்ட் தான். ஓகேவா? அதுக்கப்புறம் கிரெடிட் இன்ஃபர்மேஷன் கம்பெனிஸ் ரெகுலேஷன் ஆக்ட்னு இருக்கும். வாட் இஸ் கிரெடிட் இன்ஃபர்மேஷன் கம்பெனிஸ் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னா, கிரெடிட் இன்ஃபர்மேஷன் கம்பெனின்னு எப்படி தெரியுமா இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரிலையன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வராங்க, வந்துட்டு இந்த பேங்க் நிறைய பண்டில் பண்ணி வச்சிருக்கு. எந்த பண்டிலுக்கு AAA சர்டிபிகேட், எந்த பண்டிலுக்கு AA சர்டிபிகேட், எந்த பண்டிலுக்கு பின்றது தான் நாங்க கிரேடு கொடுப்போம் அப்படின்னு கிரேடு வைஸ் இந்த கிரெடிட் இன்ஃபர்மேஷன் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா டேட்டாவெல்லாம் வச்சு யாருக்கு என்ன கிரேடுன்னு போட்டு வச்சிருவாங்க. ஸோ AAA பாண்ட் சர்டிபிகேட்னா எல்லாரும் போட்டி போட்டு அதை ஏலத்துல எடுத்துருவாங்க. ஏன்னா அடுத்த 30 வருஷத்துக்கு கண்டிப்பா ரீபேமெண்ட் வரும்ன்றதுனால எப்பவுமே AAA செக்யூரிட்டைஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல ஒரு பண்டில், அதுக்கு பயங்கரமான என்ன சொல்றது டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கும். இதுவே பி கிரேடுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் டிமாண்ட் கம்மியா இருக்கும், ஏன்னா அங்க இதுல ரிஸ்க் ஜாஸ்தின்றதுனால. பட் இதுல ஒண்ணு என்னன்னா, ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தின்றதுனால நீங்க அடிஷ்னலா அதிகமா பணம் பே பண்ண வேண்டியது இருக்காது. அதையுமே கொஞ்சம் டிஸ்கவுண்ட்ல உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 கோடி ரூபாய்க்கு நான் வெளில லோன் கொடுத்துருக்கேன், 100% திருப்பி ரீபே பண்ணிடுவான்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா 1 கோடியே 30 லட்சம் ரூபாய்க்கு தான் அந்த ஏலத்துல எடுக்க முடியும் உங்களால, அந்த 100 பேர் வாங்கணும்னா. பட் இதுவே பி கிரேட்ல இருக்கவங்களுக்கு நீங்க 1 crore and 5 lakhs கொடுத்தாலும் அதை வாங்கிக்கலாம். அப்ப என்ன ஆகும்னா, நீங்க ரிஸ்க் எடுக்கும் போது சம்டைம்ஸ் ஹூ நோஸ், அந்த 70% தான் ரீபே பண்ணுவாங்கன்னு சொல்றவங்க ஒருவேளை கம்ப்ளீட்டா கூட ரீபே பண்ணிடலாம். அப்படி பண்ணும்போது நீங்க ரிஸ்க் எடுத்தா உங்களுக்கு எல்லாம் பெனிஃபிட்டும் உண்டு. ஓகேவா? பே பண்ண யாருமே ஹோம் லோன் எடுக்கும் போது நான் பே பண்ண மாட்டேன்னு சொல்லி எடுக்க மாட்டாங்க. கண்டிப்பா பே பண்றது ஐடியால தான் எல்லாரும் எடுப்பாங்க. பட் இவங்களோட கிரெடிட் அசஸ்மெண்ட்ல என்ன ஆகுதுன்னா 100% ரீபேமெண்ட், 90% ரீபேமெண்ட், 80% ரீபேமெண்ட்ன்ற மாதிரி இவங்க தான் அதை கிளாஸிஃபை பண்ணிருக்காங்க. பட் நீங்க நினைச்சா நீங்க அந்த 70% கேட்டகரி கிட்ட கூட தொடர்ந்து இடைவிடாம அவங்களை வந்து எப்படியாவது கலெக்ஷன், எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து பணத்தை கலெக்ட் பண்ணணுங்கிற மோட்ல நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்களை வந்து ஷேப் பண்ணிட்டீங்கன்னா அவங்களும் டெஃபினட்டா கடைசி வரைக்கும் பே பண்ணிடுவாங்க. சப்போஸ் இவங்களால பே பண்ண முடியலன்னா கூட என்ன தெரியுமா ஆகும், இந்த இடத்துல நீங்க கேட்கணுமா இதே மேம் செக்யூரிட்டைசேஷன் சொல்றாங்கன்னா, ஏன்னா இந்த 100 பேரை இந்த 100 லோனை நீங்க விக்கலப்பா,
வெறும் 100 லோனை நீங்க விற்கல. இந்த 100 லோனுக்கு பின்னாடி 100 வீடு இருக்கு. அந்த வீடையும் சேர்த்து அவங்க கிட்ட கொடுக்குறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன்னா நாளைய பின்ன இந்த 100 பேர்ல ஒரு 20 பேர் ஹவுசிங் லோனை கட்டலன்னா அந்த வீட்டை உங்களால ஜப்தி பண்ண முடியும். ஸோ நீங்க இன்வெஸ்ட் பண்ற பணத்துக்கு ஒரு செக்யூரிட்டி இருக்கு. அதனாலதான் ஹவுசிங் லோன்ஸை தான் உங்களால பண்டில் பண்ணி விற்க முடியும். இப்ப இதுவே வந்து பர்சனல் லோன் இருக்கு. பர்சனல் லோனை நீங்க என்னத்தை செக்யூரிட்டைஸ் பண்ணி வித்தாலும் அதுக்கு என்ன பேஸ் இருக்கு, என்ன கொலாட்ரல் இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. அவன் கட்டினா உண்டு, இல்லைனாலும் இல்லை, அந்த மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி செக்யூரிட்டைசேஷன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஹவுசிங் லோனை என்னால செக்யூரிட்டைஸ் பண்ண முடியும். பிகாஸ் இட் ஹாஸ் அ செக்யூரிட்டி. இன்வெஸ்ட் பண்றவனுக்கு அங்க ஒரு செக்யூரிட்டி வேணும்ல, அந்த மாதிரி. ஓகேவா? அதுதான் ஆஃப்ல சொல்றாங்க. நெக்ஸ்ட் வில் டாக் அபவுட் வாட் ஆர் த பெக்யூலியாரிட்டிஸ் இன்வால்வ்டு. அதாவது நீங்க மற்ற ஆடிட்டை பண்ணுவீங்க. மற்ற ஆடிட் பண்றதுக்கும் பேங்க் ஆடிட் பண்றதுக்கும் என்ன பெரிய டிஃபரன்ஸ், என்ன பெரிய தனித்தன்மை, மற்ற எதுலையுமே இல்லாத ஒண்ணு அப்படி என்ன இதுல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு 1 லட்சம் டிரான்சாக்ஷன் நடக்கும் பேங்க்ல. வேற எங்கேயாவது நடக்குமா இந்த மாதிரி? 1 லட்சம் டிரான்சாக்ஷன் கூட நடக்கும் ஒரு பேங்க்ல. வேற எந்த இன்ஸ்டிடியூஷனும் இப்படி நடக்காது. ஒரு நார்மலா நீங்க பர்ச்சேஸ் சேல்ஸ் பண்ண போறீங்க, ஒரு நாளைக்கு அவ்வளவு இமெயில்ஸ் கூட யாரும் அனுப்பிச்சுக்க மாட்டாங்க. ஆனா ஒரு நாளைக்கு அவ்வளவு பண பரிவர்த்தனை நடக்குது இன்னைக்கு. ஸோ ஒரு நாளைக்கு இப்போ நானே எடுத்துக்கோங்களேன், ஒரு வெளியில ஒரு மார்க்கெட் போறேன்னா ஒரு நாளைக்கு ஈஸியா 15 டிரான்சாக்ஷன் பண்றேன் ஜிபேல. அப்படி இருக்கும்போது இந்தியாவில் இருக்கு 150 கோடி பேர். ஓகேவா? அதுல பேங்க் அக்கௌண்ட் இருக்கவங்க ஒரு 100 கோடி பேர் வச்சுக்கிட்டா கூட அந்த 100 கோடி பேர் ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணா கூட ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது இந்தியாவில். அப்ப அது எல்லாமே பேங்க்ல தான் நடக்குது. அவ்வளவு ஹியூஜ் வால்யூம்ஸ் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும்போது அந்த இடத்துல ஆடிட்டர்ஸ் எவ்வளவு கன்னா இருக்கணும், அதுதான் சொல்றாங்க. அதே மாதிரி அவ்வளோ பெரிய நெட்வொர்க். இப்போ ஐஓபி எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்டிஎஃப்சி எடுத்திருக்கீங்க, எவ்வளவு பிரான்ச்சஸ் இருப்பாங்க? ஆயிரக்கணக்கில் அவங்க கிட்ட பிரான்ச்சஸ் இருக்கும். 1000 பிரான்ச்சஸ், 2000 பிரான்ச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ அவ்வளோ பிரான்ச்சஸையும் ஆடிட் பண்ணாதான் உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சியோட பிஎன்எல் அண்ட் பேலன்ஸ் ஷீட் கிடைக்கும். அப்போ 500 பிரான்ச், 1000 பிரான்ச், 1500 பிரான்ச்னு வரும்போது 1500 பிரான்ச்சையும் நீங்க ஆடிட் பண்ணாதான் அதோட அதை ஃபுல்லாத்தையும் நீங்க கன்சால்டேட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து ஹெச்டிஎஃப்சியோட டோட்டல் ஏர்னிங்ஸ் பர் ஆனமோ இல்லை பர் குவார்டர்லியோ கிடைக்கும். அப்படின்னும் போது இட் ரிக்வயர் ஸ்பெஷல் அட்டென்ஷன் தானே அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்க ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அப்புறம் டெக்னாலஜி பயங்கரமா யூஸ் பண்ணுவாங்க. ஆர்டிஜிஎஸ்ல ஆகட்டும், நெஃப்ட் ஆகட்டும், ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க், ஜிபே எல்லாமே டெக்னாலஜி தான் இங்க. அதே மாதிரி ஸ்ட்ரிக்ட் விஜிலன்ஸ் பை த பேங்கிங் ரெகுலேட்டர், ஆர்பிஐ பயங்கர ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க இந்த இடத்துல. இது எல்லாத்துக்கும் நடுவுல தான் நீங்க என்ன பண்ண போறீங்க, பேங்க் ஆடிட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? எப்போதுமே நான் இந்த இடத்துல வந்தோன்னு கோடு போட்டிருக்கேன் பாத்தீங்களா? இது எப்போதுமே நான் போடுவேன். ஏன்னா ஆக்சுவலி இப்ப நான் நினைச்சேன் இது முடிச்சிருக்கோம், ஓகே இது வரைக்கும் இன்ட்ரோடக்ஷன் முடிச்சிருக்கோம், ஒரு கோடு போடலான்னு வேற ஆல்ரெடி போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் வாட் இஸ் இன்வால்வ் இன் பேங்க் ஆடிட் அப்படிங்கிறது இதுதான். ஓகேவா? ஒரு தடவை நீங்க கடன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்னா கீழே இது வந்து ஆக்சுவலி இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். மெயின் எக்ஸாம்ல இது வந்து ஒரு கொஸ்டினா கூட கேட்பாங்க. வாட் ஆர் த டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆடிட் ரிப்போர்ட் issued by the bank auditor to the bank. ஒரு பேங்க் ஆடிட்டர் பேங்க்குக்கு இஷ்யூ பண்ண வேண்டியது ஒரு ரிப்போர்ட் கிடையாது, பல ரிப்போர்ட் கொடுக்கணும். ஏன்னா சொன்ன மாதிரி பெக்யூலியாரிட்டிஸ் அவ்வளோ இருக்குப்பா. 1000 பிரான்ச் இருக்கு, 2000 பிரான்ச் இருக்கு, அவ்வளோ பெரிய இந்தியா, இதாவது சொல்றது அக்ராஸ் இந்தியா அவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்கு. அந்த அந்த அளவுக்கு டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. ஸோ இவ்வளோ ஃபுல்லாவே பணம் தான், பணம் வாங்குறாங்க, டெபாசிட் பணம் வாங்குறாங்க, திருப்பி லோன் பணம் கொடுக்குறாங்க. இதை செய்யறதுனால இந்த இடத்துல எக்ஸ்ட்ராடினரியா நீங்க வந்து ரெகுலேட் பண்ண வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் பண்றதுனால ஒரு பேங்க் ஆடிட் பண்ணக்கூடிய பேங்க் ஆடிட்டர் அங்க போயிட்டு கொடுக்க வேண்டிய ரிப்போர்ட்ஸ், ஏகப்பட்ட ரிப்போர்ட்ஸ் இருக்கு. அந்த ரிப்போர்ட் 5 6 ரிப்போர்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ABCDEFG வரைக்கும் இருக்கு. அப்பாடி எத்தனை ரிப்போர்ட்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கு பாருங்க. அதுல இம்பார்ட்டண்டா இருக்கிற விஷயத்த நான் மார்க் பண்றேன், என் கூட சேர்ந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்டர்னல் கண்ட்ரோல் எஃபெக்டிவா இருக்கா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு இது நம்ம படிச்சோம்ல, செக்ஷன் 143 சப்செக்ஷன் 3, அதுல கிளாஸ் 1 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட், அதுல நம்ம கொடுக்கணும் இன்டர்னல் கண்ட்ரோல் கரெக்டா இருக்கா இல்லையா. அது ஒண்ணு, அந்த ரிப்போர்ட் நம்ம ஒன்று கொடுக்கணும். அதுக்கப்புறம் எல்எஃப்ஐஆர்னு ஒன்று ரிப்போர்ட் கொடுப்போம். ஓகேவா? நான் என்னன்னு சொல்லி தரேன். காரோ மாதிரி நார்மல் பேங்க், நார்மலான கம்பெனிஸ்லாம் எப்படி காரோ இருக்கும் அந்த மாதிரி பேங்க்குக்கு எல்எஃப்ஐஆர்னு இருக்கும். எஸ்எல்ஆர் நீங்க படிச்சிருக்கீங்களா? ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோன்னு படிச்சிருப்பீங்க சிஏ ஃபவுண்டேஷன்ல. அதுதான் இங்க வந்திருக்கு. ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ கேன் பி மெயின்டைன் இன் டர்ம்ஸ் ஆஃப் கோல்டு, கேஷ், கவர்மெண்ட் பாண்ட், செக்யூரிட்டிஸ், அதெல்லாம். அதுக்கப்புறம் ரிப்போர்ட் ஆன் வெதர் த ட்ரெஷரி ஆபரேஷன்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இன்கம் எப்படி ரெகக்னைஸ் பண்ணிருக்காங்க, அசெட் கிளாசிபிகேஷன் எப்படி இருக்கு, ப்ரொவிஷன்ஸ் எப்படி, பேட் டெட்ஸ்க்குலாம் ப்ரொவிஷன்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க, ஆர்பிஐயோட கைட்லைன் படி கொடுத்துருக்காங்களா, அதுக்கு நீங்க ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும். ஆடிட்டர் ரிப்போர்ட் கொடுக்கணும்.
அப்புறம் இவங்களோட என்டையர் பேங்கிங் ஆபரேஷன்ஸ்ல ஏதாவது இர்ரெகுலாரிட்டி இருக்கா அதை நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா, அதை நீங்க தனியா என்ன பண்ணணும், ரிப்போர்ட்டா கொடுக்கணும். அதுக்கப்புறமா கோஷ் கமிட்டின்னு ஒன்று இருக்கு. அந்த கமிட்டியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. கோஷ் கமிட்டி, ஜிலானி கமிட்டி நிறைய இருக்கும். ஓகேவா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க ஒரு லோன் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு ப்ரொவிஷன்ஸ் இவ்வளவு வைங்க, அப்பதான் இட் வில் ஒர்க் அவுட் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரூல்ஸ் எல்லாம் கம்ப்ளை பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு நீங்க ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும். ரொம்ப ஆராய்ஞ்சு படிக்க வேண்டாம். கோஷ் கமிட்டி, ஜிலானி கமிட்டி 2 கமிட்டி இருக்கு. அந்த கமிட்டி சில கம்ப்ளைண்ட்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அந்த ரெகுலேஷன்ஸை இந்த பேங்க் வந்து அபைட் பண்ணியிருக்காங்களா இல்லையா நீங்க ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும். அதே மாதிரி கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ, டெபாசிட் 100 ரூபாய் வந்துச்சுன்னா கிரெடிட் 80 ரூபா தான் கொடுக்கணும், 20 ரூபா ரிசர்வ்ல வச்சிருக்கணும். அதனாலதான் யூ ஹேவ் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, SLR ரேஷியோ, ஏகப்பட்ட ரிசர்வ்ஸ் இருக்கு. நீ பாட்டுக்கு ரிசர்வ் மெயின்டைன் பண்ணாம வர 100 ரூபாய் மொத்தமா கடனா கொடுத்துட்டேன்னா அவ்வளவுதான், உனக்கு வந்து ரிஸ்க் மேனேஜே பண்ண முடியாது. ஸோ 100 ரூபாய் டெபாசிட் வருதுன்னா அதுல டோட்டல் ரிசர்வ்ஸ் எவ்வளவு மெயின்டைன் பண்ணணும், ஒரு 30% வரைக்கும் மெயின்டைன் பண்ண சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 30% நீ கையில வச்சுக்கிட்டு மிச்சம் 70 தான் லோனா கொடுக்கணும். இதை ஒரு பேங்க் கரெக்டா பண்ணிருக்காங்களா நம்ம ரிப்போர்ட் கொடுக்கணும். ஸோ ரிப்போர்ட் ஆன் இன்ஸ்டன்சஸ் ஆஃப் கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ கரெக்டா இருக்கா இல்ல ஏதாவது அட்வர்ஸா இருக்கா, அட்வர்ஸா இருந்தா நீங்க அதுக்கு தனியா ரிப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த டிஃபரெண்ட் ரிப்போர்ட்ஸ் தட் an auditor has to issue when it comes to bank. ஓகே, நீங்க ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. டேக்ஸ் லைக் 5 minutes break. It's 11 to ஒரு 11:10 வரைக்கும் பிரேக் எடுத்துக்கோங்க. நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் ஒரு ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து I'll come back and tell you what are the different types of report. அதை பத்தி ஒரு சின்ன ஜிஸ்ட் கொடுத்துட்டு then we'll go to accounting system எப்படி என்ன இதுன்றதை பத்தி பார்க்க போலாம். ஓகேவா? பேங்க் ஆடிட் அப்ரோச் என்ன இது, இதெல்லாம் வந்து ரொம்ப அவ்வளவு இம்பார்ட்டன்டே கிடையாது. நான் கட இதுல சொல்லி முடிச்சிருவேன். நீங்க ஒரு தடவை இதுல வந்து கிட்டத்தட்ட 11 ஹெட்டிங்ஸ் இருக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அக்கௌண்டிங் சிஸ்டம் இன் பேங்க்னு ஆரம்பிச்சு பேங்க் ஆடிட் அப்ரோச்னு சொல்லிட்டு ஒரு 11 ஹெட்டிங் இருக்கும். இது நம்ம கடன்னு படிக்கணும். இதெல்லாம் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஏரியா வரும்போது நானே உங்களை நிப்பாட்டி லைன் பைலன்னு சொல்லி கொடுப்பேன். அது வரைக்கும் நான் கொஞ்சம் ஸ்பீடா போறேன் அப்படின்னா இதெல்லாம் கவர் பண்ணணும் தான் மேம் பண்றாங்க, பட் இது அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லைன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? ஓகே, ஸோ நீங்க இப்ப என்ன பண்ணுங்க, ஒரு 5-6 minutes பிரேக் எடுத்துருவாங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை.